ஸோ குட் ஈவினிங் டு ஆல். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன ஸ்டார்ட் பண்ணாக்கா ரிங்கை பற்றி பார்த்தோம். ஸோ ரிங்குனா என்னென்ன, ஒரு செட்டு வித் டூ பைனரி ஆப்ரேஷன் சாட்டிஸ்ஃபை சம் ஆக்சியம் தட் இஸ் ஆர் கமா ப்ளஸ் வந்து ப்ளஸ் பொறுத்து எப்ளியன் குரூப்பாக இருக்கணும். அப்புறம் மல்டிபிகேஷன் பொறுத்து செமி குரூப்பாக இருக்கும், தட் இஸ் சாட்டிஸ்ஃபை த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. And then is satisfied two distribute law, right distribute law and left distribute law, then we say R is a ring. Suppose R வந்து அந்த மல்டிபிகேஷன் பொறுத்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை, தட் இஸ் AB ஈக்குவல் டு BA ஃபார் ஆல் AB சாட்டிஸ்ஃபைனா we say the ring R is a commutative ring சொல்றோம். சப்போஸ் இந்த ஆர்ல வந்து இந்த ஐடென்டி தட் இஸ் 1 into A ஈக்குவல் டு A into 1 ஈக்குவல் டு A ஃபார் ஆல் A, இது நடக்கிற மாதிரி ஒரு எலமெண்ட் ஒன்று கிடைச்சுனாக்கா we say R is a ring with unity. யூனிட்டி சொல்லாமல் ரிங் வித் ஐடென்டிட்டி சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் சப்ரிங் என்ன பார்த்தோம், ஒரு சப்செட் ஆஃப் த ரிங் எப்போ வந்து சப்ரிங் சொல்றேனாக்கா இந்த எஸ் இட் செல்ஃப் இஸ் ஏ ரிங்கா இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு சேம் பைனரி ஆப்ரேஷன் ஆஃப் ஆர். ஓகே, இப்போ சப்ரிங்க்கு என்ன கேரக்டரிஸ்டிக் பார்த்தோன்னா கண்டிப்பாக 0 இருக்கணும். அப்புறம் அந்த ரெண்டு எலமெண்ட் ஏ கமா பி எடுத்துனா A மைனஸ் பி வந்து இருக்கணும். அப்புறம் ரெண்டு எலமெண்ட் எதுனா ஏபி கண்டிப்பாக வந்து அந்த செட்டுக்குள்ளே இருந்ததுனாக்கா தென் வி சே எஸ் இஸ் ஏ சப்ரிங்னு பார்த்தோம். இந்த சப்ரிங் சப்போஸ் ஆர் வந்து ரிங் வித் ஐடென்டிட்டியா இருந்ததுனாக்கா இந்த எஸ்ல ஐடென்டி இருக்கணும் அவசியம் கிடையாது. அப்படியே எஸ்ல ஐடென்டிட்டியா இருந்தாலும் அந்த ஆர்ல இருக்க ஐடென்டிட்டியா இருக்கணும் அவசியம் கிடையாதுன்னு பார்த்தோம். சப்போஸ் இந்த ஆர்ல ஒன்றுன்றது ஐடென்டிட்டியா இருந்தால் அதே ஒன்று வந்து சப்ரிங்ல இருந்தா இந்த சப்ரிங் பேர் என்ன பார்த்தோம், யூனிட்டல்னு சொல்லுவோம். ஸோ வென் வி சே எஸ் சப்செட் இஸ் யூனிட்டல் இஃப் இட் இஸ் சப்ரிங் அண்ட் ஒன் பிலாங்ஸ் டு எஸ் தென் வி சே எஸ் இஸ் யூனிட்டல்னு பார்த்தோம். இப்போ இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்றோம்னாக்கா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிங், அவ்வளோதான். ரிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் சேர்த்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிங், தட் இஸ் இன்டெக்ரல் டொமைன் அண்ட் ஃபீல்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிங், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் டொமைன் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜீரோ டிவிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ லெட் ஆர் பி த காமுடேட்டிவ் ரிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட், காமுடேட்டிவ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். And then a non-zero element A in R is said to be zero divisor if there is another non-zero element B such that the product equal to 0. And we say A is a zero divisor. So ஒரு non-zero element இப்போ zero divisor சொல்றனாக்கா there is another non-zero element B such that the product equal to 0 na then A is a zero divisor as well as B is also zero divisor. Okay, so for example Z6ல வந்து 4 is a zero divisor, ஏன்னா 4 வந்து non-zero element, நம்ம இன்னொரு non-zero element 3 எடுக்கிறோம். 4 into 3 வந்து 12, மாடிலோ 6 எடுக்கும்போது 0 ஆயிடும். therefore 4 into 3 equal to 0. therefore 4 is a zero divisor as well as 3 is also a zero divisor. Okay, but 5 is not a zero divisor, ஏன்னா நீங்க 5 கூட நீங்க எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் எக்ஸப்ட் 0. ஓகே, எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 0 வராது. ஓகே, அப்போ ஜென்ரலாக வந்து இசட் எண்ணில் வந்து ஒரு ரிசல்ட் இருக்கு, எந்தெந்த எலமெண்ட்லாம் ஜிசிடி வந்து 1 இருக்கோ அந்த எலமெண்ட்லாம் வந்து சப்போஸ் ஜிசிடி ஆஃப் கே கமா n ஈக்குவல் டு 1னா இந்த கே வந்து ஜீரோ டிவைசராக இருக்காது, அது வந்து யூனிட்டாக இருக்கும். ஓகே, யூனிட்னா என்னன்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஜென்ரலாக இசட் எண்ணில் யாரெல்லாம் ஜீரோ டிவைசர்னா அந்த எண்ணுக்கு கேக்கும் ஜிசிடி வந்து 1 இல்லைன்னா அது எல்லாமே வந்து ஜீரோ டிவைசர் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இண்டிஜர்ஸ் வந்து எல்லா எலமெண்ட்டும் எக்ஸப்ட் 0, ஏன்னா ஜீரோ டிவைசனால நான் ஜீரோ எலமெண்ட்டை பற்றி தான் பேசணும், ஜீரோ எலமெண்ட்டை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை ஜீரோ டிவைசர்னா. ஸோ அப்போ இசட்டில் வந்து எல்லாமே வந்து நோ ஜீரோ டிவைசர், எதுவுமே ஜீரோ டிவைசர் கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஆர்லையும் உங்களுக்கு ஜீரோ டிவைசர் கிடையாது. இப்போ இந்த ஜீரோ டிவைசர் யூஸ் பண்ணி நம்ம இப்போ தான் இன்டெக்ரல் டொமைனா என்னன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஜீரோ டிவைசரே நம்ம ஆர் வந்து காமுடேட்டிவ் ரிங்னு வச்சிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இன்டெக்ரல் டொமைக்கு என்ன வச்சிருக்காங்க, அது ரிங் வித் ஐடென்டிட்டியா இருக்கும். ஸோ எ காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி செட் டு பி இன்டெக்ரல் டொமைன், இட் ஹாஸ் நோ ஜீரோ டிவைசர். ஓகே, ஒரு காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டியில வந்து ஜீரோ டிவைசர் இல்லைன்னா அந்த ரிங்கை வந்து இன்டெக்ரல் டொமைன் சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இசட் வந்து இன்டெக்ரல் டொமைன், ஏன்னா இசட் வந்து காமுடேட்டிவ் ரிங்கு, அதில் ஒன்றும் இருக்கு, இட் ஹாஸ் நோ ஜீரோ டிவைசர், therefore இசட் இஸ் ஏ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன். ஓகேவா? ஓகே, இப்போ அனதர் எக்ஸாம்பிள்னா கியூவும் இன்டெக்ரல் டொமைன் தான், 6 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதெல்லாம் வந்து இன்டெக்ரல் டொமைன் தான். இது எல்லாத்தையும் வந்து காமுடேட்டிவ் தான், இது எல்லாத்துலேயும் வந்து இந்த ஐடென்டிட்டி 1 இருக்கு. அப்புறம் எந்த ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு நான் ஜீரோ தான் வரும், 0 வராது. ஓகே, ஸோ அனதர் வே ஆஃப் சேயிங் இன்டெக்ரல் டொமைன் வந்து A not equal to 0, B not equal to 0 இம்ப்ளைஸ் AB not equal to 0 இருக்கும். சப்போஸ் AB equal to 0னா ஒன் ஆஃப் த மஸ்ட் பி 0 இருக்கும், அதான் வந்து இன்டெக்ரல் டொமைனுக்கு சொல்றது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் பாலினாமில்ஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் எடுத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இன்டெக்ரல் டொமைனா இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த நீங்க ரெண்டு பாலினாமில்ஸ் ப்ராடக்ட் பண்ணி 0 வந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த பாலினாமில்ஸ் பி 0 தான் இருக்கும். ஓகே, இல்லைன்னா ரெண்டு நான் ஜீரோ பாலினாமில்ஸ் ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு நான் ஜீரோ தான் வரும். அண்ட் தென் இது காமுடேட்டிவ் ரிங்காக வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னாக்கா ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கும். அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் பாலினாமில் ஒன்று தான் யாருனாக்கா இந்த ஐடென்டிட்டி.
ஸோ தேர்ஃபோர் ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து இன்டெக்ரல் டொமைன். இன் ஜென்ரலாக வந்து இங்கே ரியல் நம்பர் எடுத்துருக்கோம், ஆர் ஆஃப் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ரியல் எடுத்துருக்கோம். நீங்கள் எனி ரிங் ஆறு வித் இந்த எக்ஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் எடுங்க. இந்த ஆறு இந்த ரிங் வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருந்தனாக்கா இந்த ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த ஆர் வந்து இன்டெக்ரல் டொமைன் இல்லாமல் ஜஸ்ட் ரிங்காக எடுத்தீங்கன்னாக்கா இந்த ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து இன்டெக்ரல் டொமைனாக வராது. ஃபார் எக்ஸாம்பிள் Z2 ஆஃப் எக்ஸ் Z6 ஆஃப் எக்ஸ்னு எடுங்க. செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து Z6 இருக்குன்னு எடுத்தீங்கன்னாக்கா இது வந்து இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. ஏன்னா இங்கே 2ன்றது கான்ஸ்டன்ட் பாலினாமியல், 3ன்றது கான்ஸ்டன்ட் பாலினாமியல், 2 × 3 வந்து 0 ஆயிடும். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து எப்போ இன்டெக்ரல் டொமைனாக இருக்குனாக்கா அந்த ஆர் இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். நம்மளுக்கு இங்கே ரியல் நம்பர் வந்து இன்டெக்ரல் டொமைன் தெரியும், அதனால ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து இன்டெக்ரல் டொமைன் ஆகிடும். இப்போ நாட் இன்டெக்ரல் டொமைனுக்கு என்னென்ன இருக்குனாக்கா எப்பப்பெல்லாம் ஒரு ரிங்கை வந்து இன்டெக்ரல் டொமைன் இல்லைன்னு சொல்ல முடியும். அது காம்படிட்டிவ் ரிங்கா இல்லைன்னா இன்டெக்ரல் டொமைன் இல்லை. சப்போஸ் அந்த ரிங்கில் வந்து ஐடென்டிட்டி இல்லைனாலும் அது வந்து இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. இல்லை அதில் ஜீரோ டிவிசர் இருந்ததுன்னா அது இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. இந்த 3 கேசஸ் இருக்கு. அதுதான் இங்கே எக்ஸாம்பிள். சப்போஸ் இப்போ 2Z எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒன்று கிடையாது, ஐடென்டிட்டி கிடையாது. தேர்ஃபோர் இது காம்படிட்டிவ் ரிங் தான், இதில் ஜீரோ டிவிசர் இல்லை தான், இருந்தாலும் அதில் ஐடென்டிட்டி இல்லை, அதனால இது இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. இப்போ Z6 எடுத்தீங்க, Z6 பார்த்தீங்கன்னாக்கா இதில் யூனிட்டி இருக்கு, இது காம்படிட்டிவ் இருக்கு, ஆனால் இங்கே ஜீரோ டிவிசர் இருக்கு. யார் வந்து 2, 3 ரெண்டுமே நான் ஜீரோ, ஆனால் ப்ராடக்ட் பண்ண ஜீரோ வருது. தேர்ஃபோர் 2 இஸ் ஜீரோ டிவிசர். தேர்ஃபோர் இங்கே ஜீரோ டிவிசர் வந்து இருக்குது, அதனால இது இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா M2 ஆஃப் R வந்து மல்டிப்ளிகேஷன் பொறுத்து காம்படிட்டிவ்க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது, இதனால இது காம்படிட்டிவ் கிடையாது. ஓகேங்களா, ஈவன் இதுக்கு ஜீரோ டிவிசனும் இருக்கு, இருந்தாலும் நம்ம வந்து இது காம்படிட்டிவ் ரிங் கிடையாது, அதனால இது வந்து இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம் குரூப் தியரியில் கேன்சலேஷனாக ட்ரூ, ஆனால் ரிங் தியரியில் கேன்சலேஷனாக ட்ரூ கிடையாது. ஆனால் எப்போ ட்ரூவாக இருக்குன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிங்காக இருந்தால் ட்ரூ. அது என்ன ஸ்பெஷல்னா இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் கேன்சலேஷனாக ட்ரூ. தட் இஸ் சப்போஸ் R is an integral domain and suppose that ABs are numbers in R. AB equal to AC இருந்தால் implies that if A is non-zero இருந்தால் கண்டிப்பாக B should be equal to non-zero இருந்தால் நம்ம கேன்சல் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக அது எப்படி ப்ரூஃப்னா இந்த AC எந்த பக்கம் கொண்டு வாங்க, அப்போ ஏவை டிஸ்ட்ரிபியூட்ல யூஸ் பண்ணி ஏவை நீங்கள் இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா A minus B equal to 0. இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு 0 வருது. ஆனால் R வந்து இன்டெக்ரல் டொமைன், A வந்து நான் ஜீரோன்னு சொன்னதால B minus C should be 0, therefore B equal to C. ஸோ அப்போ கேன்சலேஷனாக எப்போ ட்ரூவாக இருக்குனாக்கா அது வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் கேன்சலேஷன் மல்டிப்ளிகேஷன் பொறுத்து கேன்சலேஷனாக ட்ரூ. ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து யூனிட்னா என்ன. ஸோ யூனிட்டல் வேற, யூனிட்டல்ன்றது ஒரு சப்ரிங்கை வந்து யூனிட்டல்னு சொல்லுவோம். ஐடென்டிட்டின்றது என்னது, அந்த ஒன்று தான் நம்ம ஐடென்டிட்டி சொல்கிறோம். இப்போ யூனிட்ன்றது என்னன்னா ஒரு எலமெண்ட் எப்போ நம்ம யூனிட் சொல்கிறோம்னாக்கா அதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கிடைச்சதுனாக்கா அது யூனிட் சொல்லுவோம். ஸோ அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா இப்போ கண்டிப்பாக அந்த ரிங் வந்து R ரிங் வித் ஐடென்டிட்டி இருக்கணும். கண்டிப்பாக அந்த ஒன்று இருந்தால் தான் நம்ம அதுக்கு இன்வெர்ஸ் பற்றி பேச முடியும். சச் A × A இன்வெர்ஸ் வந்து 1ன்னு வரும். ஸோ அப்போ நம்ம எல்லா ரிங்குக்கும் வந்து யூனிட் பேச முடியாது, ரிங் வித் ஐடென்டிட்டி இருந்தால் தான் நம்ம இன்வெர்ஸ் பற்றி பேச முடியும். ஸோ therefore R is a ring with identity. We say a element A in R is unit if there is another element B such that AB equal to BA equal to 1. இந்த B தான் யாருனாக்கா இன்வெர்ஸ் ஆஃப் A. It is denoted by A inverse. ஓகேவா, ஸோ ஒரு எலமெண்ட் இப்போ யூனிட் சொல்லணும்னாக்கா அது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கிடைச்சுன்னா யூனிட் சொல்கிறோம். இப்போ ஒரு ரிங்கில் எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து யூனிட்டாக இருக்கோ, அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கிடைக்குதோ அதனால கலெக்ட் பண்ணுறது தான் அது செட்டு U ஆஃப் Rன்னு சொல்கிறோம். ஸோ U ஆஃப் Rன்றது செட் ஆஃப் ஆல் யூனிட்ஸ் ஆஃப் திஸ் ரிங் R. ஓகே, தட் இஸ் கால்டு யூனிட் குரூப் ஆஃப் R. ஒரு எந்த ஒரு ரிங்கு கொடுத்தாலும் அதில் யூனிட் ஆஃப் Rன்றது நம்ம முடியும். இப்போ நெக்ஸ்ட் தியரம் என்னன்னா அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூனிட் எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களாக்கா, அது மல்டிப்ளிகேஷன் பொறுத்து குரூப்பாக இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் தியரம். அப்படின்னா அது கண்டிப்பாக 1 அதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா 1க்கு வந்து இன்வெர்ஸ் யாரு 1 தான். ஸோ 1 × 1 = 1. ரெஃபர் அந்த 1 வந்து U ஆஃப் Rல இருக்கும், ஐடென்டி எலமெண்ட் இருக்கு. இப்போ ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துறீங்க, பின்னு ஒரு எலமெண்ட் அந்த U ஆஃப் Nல எடுக்கிறீங்க, U ஆஃப் R செட் ஆஃப் ஆல் யூனிட். அப்போ ஏக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கிடைக்குது, பிக்கு மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ் கிடைக்குனாக்கா இந்த ஏபிக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கிடைக்கும். அந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் யாருனாக்கா சப்போஸ் ஏக்கு வந்து ஏதோ ஒரு A1 கிடைக்குன்னு வச்சுங்க ஈக்குவல் டு 1, பிக்கு ஒரு இன்வெர்ஸ் கிடைக்குது யாருனாக்கா B1 வச்சுங்க. இப்போ ஏபிக்கு யாருனாக்கா B1 × A1, இதுதான் வந்து இதனோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். ஏன்னா இதை அசோசியேட் யூஸ் பண்ணி B × B1 வந்து 1 ஆகிடும், அப்புறம் A × A1 வந்து 1 ஆகிடும். therefore again இன்வெர்ஸ் கிடைக்கும். therefore the set of all units of the ring form a group with respect to multiplication. ஓகே, அப்போ எந்த ரிங் இருந்தாலும் நம்ம யூனிட் யாருன்னு பார்க்கலாம். இப்போ செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் எடுங்க Mn ஆஃப் ஆர். அந்த ரிங்கில் யார் யூனிட்ஸ்னாக்கா செட் ஆஃப் ஆல் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ், அதான் யாரு Gln ஆஃப் N, R. அப்போ வாட் இஸ் யூனிட் ஆஃப் Zn? இந்த Zn ரிங்கு
அப்போ யாரெல்லாம் யூனிட்டா இருப்பானா நமக்கு தெரியும் ஜிசிடி எந்தெந்த எலமெண்ட்லாம் ஜிசிடி ஒன்னா இருக்கோ அந்த எலமெண்ட் தான் வந்து யூனிட்டா இருக்கும் போது அப்போ அது யாருனாக்கா அந்த யூ ஆஃப் என் ஆயில ஃபைவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அது வரும். ஸோ தட் இஸ் யூ ஆஃப் என். ஸோ யூ ஆஃப் இசட் இஸ் நத்திங் பட் யூ ஆஃப் என். ஸோ அப்புறம் இசட்ல யாரெல்லாம் மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் கிடைக்குனாக்கா ஒன்றுக்கும் -1க்கு மட்டும்தான் மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் கிடைக்கும். ஏன்னா 2 கூட நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 1 வராது. ஸோ 2 இஸ்க்கு மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் கிடைக்காது. அப்போ ஒன்லி எந்த எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் கிடைக்குன்னா +or-1 மட்டும் தான் கிடைக்குது இசட்ல. அப்புறம் இசட்ல யூனிட் எலமெண்ட்லாம் யாருனாக்கா அதான் அந்த யூ ஆஃப் என். ஓகே, யாரெல்லாம் அந்த எண்ணோட ஜிசிடி ஒன்னா இருக்கணும் அவன்லாம் வந்து மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் கிடைக்கும். ஜிசிடி ஒன்னா இல்லைன்னா அது வந்து 0 டிவைஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போ இப்போ பாருங்க எவ்ரி எலமெண்ட் அதர் தன் 0 இந்த ரியல் நம்பர்ல வந்து 0வை தவிர எல்லாத்துக்கும் மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா எக்ஸ் நான் 0 வந்து 1/x வந்து அதனோட இன்வெர்ஸ் 1/x அகைன் இஸ் ரியல் நம்பர். இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு 1 வரும். அப்போ ஆர்ல 0வை தவிர எல்லா எலமெண்ட்டும் யாருனாக்கா மல்டிப்ளேட்டிவ் சரி தட் இஸ் யூனிட் எலமெண்ட். ஓகே, தட் இஸ் அப்போ யூ ஆஃப் இந்த கேபிட்டல் அந்த ரியல் நம்பர் யூ ஆஃப் ஆர்ன்றது யாருனாக்கா ஆர் ஸ்டார்ன்றது யாரு 0வை தவிர இருக்க எல்லா ரியல் நம்பர். therefore u of r equal to r star. அதே மாதிரி u of காம்ப்ளெக்ஸ் நம்பர் யாருனாக்கா அகைன் சி ஸ்டார். u of ரேஷனல் நம்பர்ஸ் யாருன்னா அகைன் q ஸ்டார். ஏன்னா 0 தவிர எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு மல்டிப்ளேட்டிவ் இன்வெர்ஸ் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஃபீல்டு தான் என்னன்னு பார்ப்போம். ஸோ லெட் f is the commutative ring with identity, then f is said to be field if அந்த fக்கு நம்ம செட் ஆஃப் ஆல் யூனிட்ஸ் பண்றோம்ல அது யாருன்னா f ஸ்டாரா இருக்கும். f ஸ்டார்னா fல இருந்து 0 வரைக்கும் பண்றது. ஸோ we say a ring is இந்த ரிங் வந்து காம்படிட்டிவ் ரிங் வித் யூனிட்டியா இருக்கும். இந்த u of f equal to f ஸ்டாரா வந்ததுனாக்கா தென் ஆக்சுவலாக அது நம்ம யூஸ்வலாக நம்ம ஃபீல்டுக்கு என்ன டெஃபினிஷன் பண்ணிருக்கோம் எந்த ஒரு 4 எலமெண்ட்டுக்கு மல்டிப்ளை இன்வெர்ஸ் கிடைக்கணும் பண்ணியிருப்போம். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த u of fல தான் f ஸ்டார் இருக்கு. அப்போ இது ஃபார்ம் ஆஃப் குரூப்னு தெரியும் வித் ரெஸ்பெக்ட் மல்டிப்ளிகேஷன். அப்போ எல்லா எலமெண்ட்டுக்கும் மல்டிப்ளை இன்வெர்ஸ் கிடைக்கும். f satisfies all the condition of the ஒரிஜினல் நம்ம யூஸ்வல் டெஃபினிஷன் ஃபீல்டு படிக்குது. இப்போ இந்த ஃபீல்டு டெஃபினிஷன் வந்து நம்ம யூசிங் இந்த u of f இந்த u of f வச்சு நம்ம சொல்றோம். ஸோ u of f equal to f ஸ்டாரா இருந்ததுனாக்கா அந்த f வந்து காம்படிட்டிவ் ரிங் வித் ஐடென்டி இருந்ததுன்னா தென் we say f is a field. இப்போ நம்மளுக்கு தெரியும் u of r ஸ்டார் இந்த u of r ரியல் நம்பர் யார் வந்தது r ஸ்டார் வந்தது. therefore r is a field. similarly u of q ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரி q யார் பார்த்தீங்கன்னாக்கா q ஸ்டார் வரும். therefore q is a field. அதே மாதிரி u of காம்ப்ளெக்ஸ் நம்பர் யாருனாக்கா சி ஸ்டார் வரும். therefore காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் a field. ஸோ ஒரு நம்பர் ஒரு செட்டு ஒரு ரிங்கு வந்து ஃபீல்டா இருக்கணும்னா அதனுடைய செட் ஆஃப் ஆல் யூனிட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹோல் செட் எக்ஸப்ட் 0 வந்ததுன்னா அது வந்து ஃபீல்டு ஆகிடும். ஸோ த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபீல்ட் ஆர் கியூ ஆர் இசட் திஸ் ஆர் ஆல் ஃபீல்ட்ஸ். ஓகே, நீங்கள் ஃபைனிட் ரிங்கில் எடுத்தீங்கன்னா இசட் பி வேறு பி இஸ் எ பிரைம் இஸ் எ ஃபீல்டுன்னு வரும். ஏன்னா இது எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் கிடைக்கும் எக்ஸப்ட் 0. therefore u of இசட் பி யாருனாக்கா இந்த இசட் பி ஸ்டாராக வரப்போகுது. ஓகே, therefore u of f equal to f star மாதிரி வருது. therefore இசட் பி இஸ் ஏ ஃபீல்டு ப்ரொவைடட் பி இஸ் ஏ பிரைம் நம்பர். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு யூனிட் வந்து 0 டிவிசராக எப்பயுமே இருக்காது. ஓகே, ஸோ அதான் சொல்லுது ரிங் ஆர் இஸ் ஏ காம்படிட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டியாக இருந்ததுனாக்கா தென் எ யூனிட் cannot be a 0 டிவிசர். ஸோ ஒரு எலமெண்ட் வந்து யூனிட்டாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக 0 டிவிசராக இருக்காது அப்படின்றது அந்த தியரம் இல்லைம்மா. இப்போ நெக்ஸ்ட் தியரம்னா எவ்ரி ஃபீல்டு இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் ஏதோ ஃபீல்டு இன்டெக்ரல் டொமைனா நம்ம சொல்லுவோம். ஃபீல்டுனாலே நம்மளுக்கு என்ன தெரியும் இது காம்படிட்டிவ் ரிங் வித் ஐடென்டி சச் தட் எல்லா நான் எலமெண்ட்டுக்கு மல்டிப்ளை இன்வெர்ஸ் கிடைக்கணும் அர்த்தம். ஸோ இன்டெக்ரல் டொமைன் அர்த்தம் அகைன் காம்படிட்டிவ் ரிங்காக இருக்கும் வித் ஐடென்டி இருக்கணும். இட் ஹாஸ் நோ 0 டிவிசர். ஸோ அப்படின்னா அது 2 நான் 0 எலமெண்ட்டை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணால் நான் 0 தான் வரணும். சப்போஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் 0னா ஒன் ஆஃப் த மஸ்ட் பி 0. நீங்கள் அந்த இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏன்னா எல்லாத்துக்கும் இன்வெர்ஸ் கிடைக்கும் எல்லா நான் 0 எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் கிடைக்கும் ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃபீல்டு. அப்புறம் வி கேன் ஈஸிலி ப்ரூவ் தட் எவ்ரி ஃபீல்ட் இஸ் இன்டெக்ரல். நெக்ஸ்ட் வந்து கான்வர்ஸ் இன்டெக்ரல் டொமைன் வந்து ஃபீல்டா இருக்குமானா இருக்காது ஜென்ரலா. ஏன்னா இசட் வந்து இன்டெக்ரல் டொமைன். ஏன்னா இதுல எல்லாம் காம்படிட்டிவ் ரிங் வித் ஐடென்டி இருக்கு 0 டிவிஷன் கிடையாது. therefore இசட் வந்து இன்டெக்ரல் டொமைன். ஆனா இது ஃபீல்டு கிடையாது. ஏன் ஃபீல்டு கிடையாதுன்னா இந்த 2க்கு வந்து மல்டிப்ளிகேட் இன்வெர்ஸ் யாரு 1/2. ஆனால் 1/2 வந்து இசட்ல கிடையாது. ஸோ அதனால இசட் வந்து ஃபீல்டு கிடையாது. ஸோ அப்போ இன்டெக்ரல் டொமைன் நீட் நாட் பி ஃபீல்டு. ஸோ எப்போ வந்து ஒரு இன்டெக்ரல் டொமைன் ஃபீல்டா இருக்குனாக்கா அது ஃபைனிட் செட்டா இருந்தா இருக்கும். therefore நெக்ஸ்ட் தியரம் சேஸ் இஃப் ஆர் இஸ் எ ஃபைனிட் இன்டெக்ரல் டொமைன் தென் R is a field. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைனிட் இசட்என் இருக்கும். இசட்என் வந்து எப்போ இன்டெக்ரல் டொமைனா இருக்குனாக்கா அது இசட்என் ஃபீல்டா இருக்கும். இசட்என் எப்போ ஃபீல்டா இருக்குன்னா n இஸ் பிரைம். இது ஃபாலோவிங் ஆர் ஈக்குவலன்ட். மூணுமே ஈக்குவலன்ட் தான். ஸோ அது பிரைம் நம்பரா இருந்தால் தான் ஃபீல்டா இருக்கும். ஃபீல்டா இருந்தாலே இந்த தேர்த்து யூஸ் பண்ணி ஃபீல்டுலாம் இன்டெக்ரல் டொமைன்.
இன்டர்வல் டொமைனாக இருந்தாலும் அது ஃபைனைட் செட் தேர்ஃபோர் ஃபீல்டு யூசிங் திஸ் தியரம். ஓகே, இந்த ரெண்டு தியரத்தை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இதை ப்ரூவ் பண்ணிடலாம். இன்டர்வல் டொமைனாக இருந்தால் கண்டிப்பாக ஃபீல்டு, ஏன்னாக்கா இசட் என்னது ஃபைனைட் செட் யூசிங் திஸ் தியரம் எவரி ஃபைனைட் எல்லோருமே இஸ் ஃபீல்டு தேர்ஃபோர் இசட் இன் ஃபீல்டு. ஸோ ஃபீல்டாக இருக்குன்னா அது ப்ரைம் நம்பராக இருந்தால் தான் எல்லாமே இசட் அண்ட் ஸ்டாரே வந்துடும். அந்த செட் ஆஃப் ஆல் யூனிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ப்ரைமாக இருந்தால் தான் ஓகே இது வந்து இசட் அண்ட் ஸ்டார் ஆகும். தேர்ஃபோர் n is prime. ஸோ இது வந்து ஈக்குவலண்ட் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் சப்ஃபீல்டுனா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ சப்ஃபீல்டுனா அகைன் சப்செட்டாக இருக்கணும், இட் செல்ஃப் இஸ் ஏ ஃபீல்டாக இருக்க போகுது, அதே தான் சேம் டெஃபினிஷன் தான். ஸோ சப்போஸ் எஃப் இஸ் ஏ ஃபீல்டு தென் த சப்ரிங், அதுக்கு அந்த சப்ஃபீல்டு ஃபஸ்ட்டு சப்ரிங்காக இருக்கும். ஏ சப்ரிங் கே ஆஃப் எஃப் இஸ் டு பி சப்ஃபீல்டு இஃப் இட் இஸ் ஃபீல்டு யூசிங் த சேம் ஆப்ரேஷன் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பொறுத்து அகைன் இது வரும். இப்போ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா சப்செட் ஆஃப் சியாக இருக்கும். தேர்ஃபோர் ஆர் இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் சியாக இருக்கும். கியூ இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் ஆராகவும் பார்க்கலாம் as well as சியாகவும் பார்க்கலாம். ஏன்னா அது சப்செட்டாக இருக்கும், இட் செல்ஃப் இஸ் ஏ ஃபீல்டாகவும். ஓகே, இப்போ சப்ஃபீல்டுக்கு கேரக்டரைசேஷன் என்ன? ஸோ எஃப் இஸ் ஏ ஃபீல்டு, எ சப்செட் எஸ் ஆஃப் எ சப்ஃபீல்டு ஆஃப் எ ஃபீல்டு இஸ் சப்ஃபீல்டு இப்போ ஒன்லி ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஏபி இருந்தால் ஏ மைனஸ் பி இருக்கணும். ஏபி வித் பி நான் ஜீரோ வந்தால் ஏபி இன்வெர்ஸ் வந்து அந்த செட்டில் இருக்கும். ஓகே, இப்படி இருந்தால் விசே எஸ் இஸ் ஏ சப்ஃபீல்டு. ஓகேவா? ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ வந்துடும். ஏன்னா நீங்கள் இந்த ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் டு எஸ் இருக்குல்ல, நீங்கள் ஏவும் பியும் சேம் எடுத்தீங்கன்னா ஏ மைனஸ் ஏ ஜீரோன்னு அதுக்குள்ள வரும். ஸோ எப்பயுமே கண்டிப்பாக ஃபீல்டுக்குள்ளே ஜீரோவும் இருக்கணும், ஒன்றும் இருக்கும். சப்ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஃபீல்டாக இருந்தாலும் இந்த ஐடென்டிட்டி இருக்கணும், மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி இருக்கும். அப்போ தான் வி கேன் டாக் அபவுட் அட்லீஸ்ட் ஃபீல்டை பற்றி பேசினாலே அந்த ரெண்டு எலமெண்ட் இருந்தால் தான் நம்ம ஃபீல்டை பற்றி பேச முடியும். ஸோ அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன் வந்து ஜீரோ உள்ள வரும். ஸோ இதுலேருந்து ஒன்று வந்துடும். இங்கேயும் நம்மளுக்கு ஆனால் இங்கே ஏ நான் ஜீரோன்னு சொல்லலை. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ ஏபி இன்வெர்ஸ் இருக்கும், ஏ மைனஸ் பி இருக்கணும், ஒன்று இருந்தால் விசே எஸ் இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் த கிவன் ஃபீல்டு எஃப். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் ஏ பிளஸ் பி ரூட் 2, இந்த ஏவும் பியும் வந்து ரேஷனல் நம்பர்ஸாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறது சம் எங்கே இருக்குனாக்கா ரியல் நம்பர்ஸில் இருக்கும். ஏன்னா ரூட் 2ன்னு வந்ததால். ஆனால் ஏவும் பியும் ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஆனால் இந்த சம் எங்கே இருக்கும்? ஆரில் இருக்கும். இது வந்து ஆரோட ஆர் நம்மளுக்கு ஃபீல்டு தெரியும், இது ஆரோட சப்செட்டு. நம்ம இதை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்? சப்ஃபீல்டு சொல்கிறோம். அப்போ இந்த தியரத்தை யூஸ் பண்ணி சப்ஃபீல்டு சொல்கிறதுக்கு ஒன்று இருக்கணும். அப்போ பி ஈக்குவல் டு 0ன்னு சூஸ் பண்ணுங்க, ஏ ஈக்குவல் டு 1ன்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஒன்று இதுக்குள்ளே வந்துடும். அது இப்போ ரெண்டு எலமெண்ட் சேர்த்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணாலும் அதே இந்த ஃபார்மெட் தான் இருக்கும். நீங்கள் ரெண்டு எலமெண்ட் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அகைன் சம் a1 மைனஸ் a2 பிளஸ் b1 மைனஸ் b2 ரூட் இந்த ஃபார்மெட்டில் வந்துடும். அகைன் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் அகைன் இந்த ஃபார்மெட்டில் தான் வரும். a பிளஸ் b இன்ட்டு ரூட் 2 ஃபார் சம் ab ரேஷனல் நம்பர். ஸோ வி கேன் ஈஸிலி ஷோ தட் திஸ் இஸ் சப்ஃபீல்ட் ஆஃப் ஆர். இப்போ ரூட்டுக்கு பதிலாக வேறு நம்பர் போடுறோம். அது நம்பர்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ பிளஸ் பிஐ ரூட் 2 அதான் இப்போ எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஏ பிளஸ் பிஐ வேறு ஏபிஆர் ரேஷ் நம்பர். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரோட சப்செட். ஏன்னாங்க ஐன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இது வந்து ஆரோட சப்செட் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் நம்பரோட சப்செட். therefore this is subfield of complex number. Again we got subfield சொல்றதுக்கு 1 இருக்குன்னு சொன்னோம். choose b equal to 0, a equal to 1, therefore 1 வந்து செட்டுக்குள்ள இருக்கும். again ரெண்டு எலிமெண்ட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணாலும் இங்க இருக்கும், ப்ராடக்ட் பண்ணாலும் இந்த செட்டுக்குள்ள இருக்கும். therefore this is subfield of complex number 1. இப்போ which of the following இந்த ஒவ்வொரு இதுக்கு வந்து யூனிட் யாருன்னு பார்ப்போம். இப்போ இந்த Z18க்கு வந்து யூனிட்ஸ்லாம் யாரெல்லாம் 18 கூட ரிலேட்டட் பிரைமா இருக்கணும் அவெல்லாம் வந்து யூனிட். ஜிசிடி 1 வராதெல்லாம் வந்து ஜீரோ டிவிசர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், லிஸ்ட் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் வந்து யூனிட், யாரெல்லாம் வந்து ஜீரோ டிவிசர் அப்படின்றது. ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இங்கே Z3 டைரக்ட் சம் Z9. அப்போ இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரிங்கு. இங்கே வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. அப்போ ரெண்டு பொசிஷனும் இப்போ இசட்ல யாராருக்கெல்லாம் ஜிசிடி 1 இருக்குனாக்கா 1க்கும் 2க்கு மட்டும்தான், 3 கூட ஜிசிடி வந்து 1. அப்போ Z3ல யூனிட்ஸ்லாம் யாருனாக்கா இது. இப்போ Z9ல யூனிட்ஸ்லாம் யாருனாக்கா 1, 2, 3 கிடையாது, 4, 5, 6 வராது, 7, 8 இது வரும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இப்போ யாரெல்லாம் இப்போ ஆர்டர் பேரில் தான் நம்ம எலமெண்ட் சொன்னோம். அப்போ ஃபர்ஸ்ட் குவாடிட்டை 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு செகண்ட் பொசிஷனை வந்து இந்த இதில் நீங்கள் எல்லாத்தையும் வேரி பண்ணுங்க. அப்போ ஒரு 1 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 எலமெண்ட்ஸ் கிடைக்கும், 5 பேர். அதேமாதிரி நீங்கள் செகண்ட் அடுத்து 2 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 5 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 10 எலமெண்ட்ஸ் வந்து யூனிட் எலமெண்ட். ஓகேவா, மீதி இருக்க எலமெண்ட்லாம் வந்து ஜீரோ டிவிசர். அப்போ மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 27 எலமெண்ட்ஸ் இருக்குது. 3 × 9 27 எலமெண்ட்ஸில் வந்து 10 எலமெண்ட்ஸ் வந்து யூனிட்.
அப்போ யூனிட்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் ஒரு ஆர்டர் பேர் ஏ கமா பி வந்து யூனிட்னா என்ன அர்த்தம்னாக்கா ஏவும் யூனிட் இந்த ஃபர்ஸ்ட் செட்டு, பி இஸ் யூனிட் இந்த செகண்ட் செட்டாக இருந்ததுன்னா நம்ம ஏ கமா பி இஸ் யூனிட். ஏன்னா நம்ம கோஆர்டினேட் சைஸாக மல்டிபிகேஷன் செய்யணும். அப்போ இதோட இன்வெர்ஸ் நீங்கள் போட போறீங்க, இதோட இன்வெர்ஸ் நீங்கள் போட போறீங்க, அவ்வளோதான். ஓகே, அப்போ மீதி இருக்கு எல்லாமே வந்து ஜீரோ டிவைஸ். அதை இப்போ நெக்ஸ்ட் ஜெனரலைஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. ஆரும் எஸ் வந்து ரிங்கு வித் ஐடென்டிட்டி இருக்கு. இந்த டைரக்ட் சம்மோட யூனிட்லாம் யாருனாக்கா இந்த ஆரோட ஃபர்ஸ்ட் செட்டோட யூனிட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வித் செகண்ட் செட்டோட யூனிட். ஸோ அதான் நம்ம சொன்னா ஏ கமா பி. ஏ கமா பி, ஏ என்றது ஃபர்ஸ்ட் செட்டோட யூனிட், பி என்றது செகண்ட் ரிங்கோட யூனிட். அப்படின்னா இந்த ஏ கமா பி வந்து யூனிட் ஆஃப் திஸ் டைரக்ட் சம் ஆஃப் டூ ரிங். ஓகே, இது ஜென்ரலாக இப்போ நம்ம பார்த்து இசட் என்னோட யூனிட்ஸ் தான் யாருனாக்கா அந்த யூ ஆஃப் என். யாரெல்லாம் அந்த எண்ணோட ஜிசிடி ஒன்னா இருக்கானோ அந்த எல்லா எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு என்ன தெரியும், யூனிட் தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏக்கு வந்து ரெண்டே ரெண்டு ரூட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எப்போ இருக்குனாக்கா அது இன்டெகிரல் டொமைனாக இருந்தால் இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏக்கு எக்ஸாக்ட்லி 2 ரூட்ஸ் தான் இருக்கும். தட் இஸ் நீங்கள் ஏவை இந்த பக்கம் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 வரும். தட் இஸ் ஏவை நீங்கள் வெளியேற்றினா ஏ இன்ட்டு ஏ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இங்கே வந்து இன்டெகிரல் டொமைனாக இருக்குது. தேர்ஃபோர் இந்த ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0னா ஒன்று ஏ ஈக்குவல் டு 0 இருக்கணும், இல்லைனா ஏ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 ஆகும். தேர்ஃபோர் ஒன்று ஏ ஈக்குவல் டு 0 சாட்டிஸ்ஃபை பண்ணும், இல்லைனா 1 சாட்டிஸ்ஃபை ஆகும். தேர்ஃபோர் எக்ஸாக்ட்லி 2 ரூட்ஸ் எப்போனாக்கா அது இன்டெகிரல் டொமைனாக இருந்தால். ஸோ அப்போ சில நிறைய ரிசல்ட் வந்து இன்டெகிரல் டொமைனை அச்சீவ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் 2 வரும். ஓகே, அது இன்னும் நிறைய பாலினாமில்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் எஃப் பிளஸ் ஜி, எஃப் ஒரு பாலினாமில், ஜி ஒரு பாலினாமில்னா ஓகே எஃப் இன்டு ஜி. இது வந்து டிகிரி ஆஃப் எஃப் பிளஸ் டிகிரி ஆஃப் ஜிலாம் கிடையாது. ஓகே, இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் எஃப் பிளஸ் டிகிரி ஆஃப் ஜி தான் இருக்கும் ஜென்ரல் ரிங்கில். அது எப்போ ஈக்குவலாக இருக்குனாக்கா அந்த எஃப்பும் ஜியும் வந்து ஓவர் த இன்டெகிரல் டொமைனில் எடுத்தால் தான் டிகிரி ஆஃப் எஃப் இன்டு ஜி ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் எஃப் பிளஸ் டிகிரி ஆஃப் ஜி வரும். ஜென்ரலாக கிடையாது. அப்போ நிறைய டைம்ல வந்து அந்த இன்டெகிரல் டொமைனை வச்சு தான் நீங்கள் எந்த ரிசல்ட் இருந்தாலும் கன்க்ளூட் பண்ண முடியும். ஜென்ரலாக ஒரு ரிங்கில் கேட்குறாங்கன்னா நம்ம உடனே ஆமான்னு சொல்ல முடியாது. ஓகே, அது இன்டெகிரல் டொமைனாக தான் நடக்கும். சம்டைம்ஸ் இன்டெகிரல் டொமைனாக இருந்தாலும் அது வேற மாதிரி நடக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதான் கேட்குறேன், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டெகிரல் டொமைன் வந்து இன்டெகிரல் டொமைனா அப்படின்னா இன்டெகிரல் டொமைன் கிடையாது. ஓகே, ஏன்னா நீங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஏவாகவும் செகண்ட் பொசிஷன் ஜீரோவும், இன்னொன்று வந்து இங்கே ஜீரோவும் இங்கே பின்னு எடுத்துட்டீங்கன்னா கோஆர்டினேட் மல்டிபிகேஷன் தான், ரெண்டுமே நான் ஜீரோ எலமெண்ட் தான், ஆனால் அங்கே ப்ராடக்ட் வந்து ஜீரோன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ டைரக்ட் சம் வந்து நெவர் இன்டெகிரல் டொமைன். ஸோ அதேமாரி சப்ஃபீல்டு, ரெண்டு சப்ஃபீல்டு எடுத்து இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் சப்ஃபீல்ட் ஆகும். ஸோ அதான் வந்து கே வந்து சப்ஃபீல்டு, எல்லும் சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப் இருந்ததுன்னா கே இன்டர்செக்ஷன் எல் இஸ் ஆல்சோ எ சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப். இதை வந்து ஜெனரலைஸ் பண்ணிடலாம். ஸோ எனி ஆர்பிட்ரி கலெக்ஷன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் சப்ஃபீல்டு பண்ணினாக்கா அகைன் சப்ஃபீல்டாக தான் வரும். பட் யூனியன் ஆஃப் சப்ஃபீல்டு வந்து நீட் நாட் பி சப்ஃபீல்டு. ஓகே, ஏன்னாக்கா சப்ஃபீல்டாக இருக்குன்னா முதல்ல சப்ரிங்காக இருக்கும். நம்மளுக்கு தெரியும் யூனியன் ஆஃப் டூ சப்ரிங் வந்து சப்ரிங் கிடையாது. நம்ம அதனால யூனியன் ஆஃப் டூ சப்ஃபீல்டு வந்து சப்ஃபீல்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் 34th ப்ராப்ளம் நான் சொல்லுவேன். சப்போஸ் ஒரு ஃபீல்டு வித் பி ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் இருந்தாக்கா ஷோ தட் எஃப் கேனாட் ஹேவ் மோர் தென் ஒன் ப்ராப்பர் சப்ரிங். நம்மளுக்கு தெரியும் எல்லா சப்ஃபீல்டு தான் யாருனாக்கா இந்த பி ஸ்கொயருக்குனா அந்த ஒன்றும் அப்புறம் டூவோட டிவைசராக தான் இருக்குது. அப்போ டூவோட டிவைசர் யார், ஒன்றும் இல்லைன்னா டூவாக தான் இருக்குது. அப்போ சப்ஃபீல்டோட ஆர்டர் வந்து பி பவர் 1 பி பவர் 2. அப்போ ப்ராப்பராக வந்து ஒரே ஒரு சப்ஃபீல்டு தான் கிடைக்கும். ஓகே, இது கிடைக்காது. ஸோ 35th ப்ராப்ளம் அப்படியே போட்டுங்க. 36th என்ன சொல்லுவேன்னா, சப்போஸ் ஆர் வந்து ஃபைனைட் காமுடேட்டிவ் ரிங் வித் நோ ஜீரோ டிவைசர். ஓகே, அப்படின்னா ஷோ தட் ஆர் ஷுட் பி எய்தர் ஜீரோ ஆர் இன்டெகிரல் டொமைனாக தான் இருக்கணும். ஒரு ஃபைனைட் காமுடேட்டிவ் ரிங்கில் வந்து ஜீரோ டிவைசர் இல்லைன்னா ஒன்று அந்த ரிங் வந்து ஜீரோ ரிங்காக இருக்கணும், இல்லைன்னா அது கண்டிப்பாக இன்டெகிரல் டொமைனாக தான் இருந்தாலும். அதுதான் ரிசல்ட். இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ரிங். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ரிங் என்னன்னா, there is some smallest n such that NA equal to 0. NA என்ன அர்த்தம்னாக்கா அந்த ஏவை வந்து n டைம்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ NA equal to 0 for all A அந்த மாதிரி ஒரு ஸ்மாலஸ்ட் எண்ணுக்கு நடந்ததுனாக்கா we say this n is the characteristic of the ring. There is no such n, அந்த மாதிரி ஒரு NA கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த ரிங்கோட கேரக்டரிஸ்டிக் வந்து 0ன்னு சொல்றோம். ஸோ அதான் வந்து நெக்ஸ்ட் டெஃபினிஷன், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ரிங். ஸோ டெஃபினிஷன் 8.13 என்ன சொல்லுதுனாக்கா, ஸோ R is a ring. இது வந்து ரிங் காம்படிட்டிவ் ரிங்காக இருக்கணும் அவசியம் இல்லை, யூனிட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. எனி ரிங்க்கு நம்ம கேரக்டரிஸ்டிக் டிஃபைன் பண்ணலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் இட் இஸ் டினோட்டட் பை இந்த சேர் ஆர் CHAR ஆஃப் ஆர் இஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் n such that NA equal to 0 for all A அப்படி நடந்ததுன்னா then n is the characteristic. If no such n exists then the characteristic வந்து 0. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இசட் எடுத்துங்க. இசட்ல வந்து எந்த நம்பரை நீங்கள் எத்தனை டைப் போட்டாலும் 0 வராது. ஓகே, அப்போ தேர் இஸ் நோ சச் n.
இப்போ 1 நீங்கள் எத்தனை டைம்ஸ் கூட்டினாலும் 0 வராது. ஓகே, அதே மாதிரி 2 எத்தனை டைம்ஸ் கூட்டினாலும் உங்களுக்கு 0 வராது. ஸோ அப்போ தேர் இஸ் நோ சச் அன் என் எக்ஸிஸ்ட். அப்போ இந்த ரிங் இசட்டோட கேரக்டரிஸ்டிக் யாருனாக்கா 0. சிமிலர்லி ஆரோட கேரக்டரிஸ்டிக்கும் 0 தான், சியோட கேரக்டரிஸ்டிக் 0 தான், எல்லாத்துக்கும் 0. ஓகே, இப்போ இசட்டன் எடுங்க. இசட்டனோட கேரக்டரிஸ்டிக் யாருனாக்கா என். ஏன்னா நீங்கள் எந்த எலமெண்ட் சேர்த்து நீங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் என் வந்தாலே நம்ம தெரியும், மாடிலோ என் எடுத்தா 0 வந்துடும். அதான் ஸ்மாலஸ்ட் என்னாக இருக்கும். ஓகே, இன்னும் சொல்ல போனால் ஒரு ரிங்கில் வந்து இந்த யூனிட்டி இருந்தனாக்கா, சப்போஸ் ஆர் வந்து ரிங் வித் யூனிட்டியாக இருந்தாக்கா, இந்த ஒன்னோட அடிட்டிவ் ஆர்டர் என்னவோ அதுதான் வந்து அந்த ரிங்கோட கேரக்டரிஸ்டிக். ஓகேவா? ஸோ ஒரு ரிங்கில் ஆனால் டெஃபினிஷனில் வந்து கேரக்டரிஸ்டிக்கோட ரிங்கில் வந்து ஐடென்டி இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்போனா நம்ம ஜென்ரல் டெஃபினிஷன் தான் பண்ணுவோம். NA = 0 ஃபார் ஆல் ஏக்கு செக் பண்ணோம். சப்போஸ் அந்த ரிங்கில் வந்து அந்த ஐடென்டி இருந்ததுன்னா நம்ம எல்லா எலமெண்ட்டுக்கும் செக் பண்ண தேவையில்ல, அந்த ஒன்னோட அடிட்டிவ் ஆர்டர் என்னன்னு செக் பண்ணா போதும். அதுதான் அந்த ரிங்கோட கேரக்டரிஸ்டிக். ஏன்னா எல்லா எலமெண்ட் நடக்கும், இன் பர்டிகுலர் ஒன்றுக்கும் நடக்கும். ஸோ அதனால வரும். இப்போ இந்த இசட்என்ல ஒன்னை வந்து n டைம்ஸ் கூட்டினா தான் 0 வரும். தேர்ஃபோர் ஒன்னோட அடிட்டிவ் ஆர்டர் யாருனாக்கா n. தேர்ஃபோர் இந்த இசட்என்னோட கேரக்டரிஸ்டிக் யாருன்னா n. ஸோ அதான் இப்போ இசட் ரிங் ஆஃப் இண்டிஜர்ஸோட கேரக்டரிஸ்டிக் யாருனாக்கா 0. ஓகே, ஏன்னா இந்த இசட்ல வந்து 1 இருக்கு. ஒன்னோட அடிட்டிவ் ஆர்டர் யாருனாக்கா இன்ஃபினிட்டி, ஃபைனைட் நம்பரே கிடைக்காது. தேர்ஃபோர் இது வந்து கேரக்டரிஸ்டிக் 0. இப்போ நெக்ஸ்ட் அதான் சொல்றேன், நான் இப்போ சொன்னதான். சப்போஸ் ஒரு ரிங்கில் வந்து ஒன்னோட ஆர்டர் என்னவோ, சப்போஸ் ஆர்டர் ஆஃப் ஒன் இஸ் என்ன இருந்தா அந்த ரிங்கோட கேரக்டரிஸ்டிக் வந்து ஆரா இருக்கும். சப்போஸ் ஒன்னோட ஆர்டர் வந்து இன்ஃபைனைட்டா இருந்ததுனாக்கா தென் அந்த ரிங்கோட கேரக்டரிஸ்டிக் வந்து 0ன்னு அர்த்தம். ஓகே, ப்ரொவைடட் த ரிங் ஆர் இஸ் எ ரிங் வித் ஐடென்டி. ஓகேவா? அப்போ அந்த ஒன்னோட அடிட்டிவ் ஆர்டர் தான் வந்து அந்த ரிங்கோட கேரக்டரிஸ்டிக். இப்போ நெக்ஸ்ட் கராலரி என்ன சொல்லுனாக்கா, எந்த ஒரு யூனிட் எலமெண்ட் யூனிட்டல் சப்ரிங் எடுத்தீங்கனாலும் ஹேஸ் ஏ சேம் கேரக்டரிஸ்டிக் ஆஸ் ஆர். ஸோ இந்த எஸ் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஆரா இருக்கு, எஸ் வந்து சப்ரிங் ஆஃப் ஆரா இருக்கு. ஓகேவா? இந்த சப்ரிங்குக்கு சேம் கேரக்டரிஸ்டிக்கா இருக்குன்னு அவசியம் கிடையாது. எப்போ வந்து சேம் கேரக்டரிஸ்டிக் ஆரா இருக்குனாக்கா, இந்த எஸ்ல வந்து கண்டிப்பா 1 இருந்தா இந்த யூனிட்டல் எலமெண்ட், அதான் யூனிட்டல் சப்ரிங் சொல்றோம். எவரி யூனிட்டல் சப்ரிங் ஆஃப் ஆர் ஹேஸ் ஏ சேம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர். ஓகே, ஏன்னா அந்த ஒன்னோட ஐடென்டி எலமெண்ட் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் யூனிட்டல் சப்ரிங் இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக் வந்து டிஃபர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Z6ஓட கேரக்டரிஸ்டிக் வந்து நமக்கு 6 தெரியும். அதோட சப்ரிங் பார்த்தீங்கன்னாக்கா 0, 2, இது சப்ரிங் ஆகும். ஏன்னா 2 சம்பனா எல்லாமே இங்குள்ள இருக்கும். இதோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னா இந்த 2 நீங்க 3 டைம் கூட்டினா தான் 0 வரும். ஏன்னா 3 டைம்ஸ் 2 வந்து 6 மாடுலோ 6 0. அதே மாதிரி 4 வந்து நீங்க 3 டைம்ஸ் கூட்டினா 12, தட் இஸ் 0. அப்போ இதுல எல்லா எலமெண்டோட ஆர்டர் யாருனாக்கா 3 தான். Therefore இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த சப்ரிங் யாரு 3. ஆனா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ஒரிஜினல் ரிங் யாரு 6. ரெண்டுமே வேற வேற. ஏன் இங்க வேற வேற வருதுனாக்கா இந்த ரிங்ல வந்து 1 கிடையாது. இந்த சப்ரிங் வந்து யூனிட்டல் சப்ரிங் கிடையாது. அப்ப யூனிட்டல் சப்ரிங்கா இருந்தாதான் அந்த ரிங்கோட கேரக்டரிஸ்டிக்கும் சப்ரிங்கோட கேரக்டரிஸ்டிக்கும் ஈக்குவலா இருக்கும். மற்ற சப்ரிங்குக்கு வந்து ரிங்கோட கேரக்டரிஸ்டிக் இருக்கும் அவசியம் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து Z6 வந்து இந்த சப்ரிங் எடுத்தீங்கன்னாக்கா வேற வேற கேரக்டரிஸ்டிக் கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் தியரம் ஃப்ரெஷ்மன்ஸ் ட்ரீம் என்ன சொல்லுதுனாக்கா, ஆர் வந்து காம்படிட்டிவ் ரிங் வித் பிரைம் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். PA = 0 இருக்கும். மல்டிபிள்ஸ் ஆஃப் P வந்தாலே 0ன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, சப்போஸ் ஆர் வந்து காம்படிட்டிவ் ரிங் வித் பிரைம் கேரக்டரிஸ்டிக். அப்போ Pன்றது ஒரு பிரைம் சச் PA = 0 ஃபார் ஆல் A. அப்படி இருந்ததுன்னா தென் A + P பவர் P இஸ் நத்திங் பட் A பவர் B + P பவர் P. இது சிம்பிள் தான். இது நீங்க என்ன பண்ணணும், இந்த பக்கம் பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா A பவர் P + P choose 1 அது எல்லாமே போகும். அது எல்லாமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் P வந்துடும். ஓகே, நீங்க இப்போ பைனாமியல் தியரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த A பவர் P A + P ஹோல் பவர் P வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இப்படி வரும். இது எல்லாமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் P தான் இருக்கும். ஸோ அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் P வந்து 0 நமக்கு தெரியும். அப்போ எல்லாமே 0 0 ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த A பவர் Pயும் இந்த B பவர் P மட்டும் கிடைக்கும். அதான் வந்து இந்த ரிசல்ட். இது எப்போ ட்ரூவா இருக்குனாக்கா அந்த ரிங்கோட கேரக்டரிஸ்டிக் வந்து பிரைம் நம்பரா இருந்தா மட்டும்தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுதுனாக்கா, இன்டெக்ரல் டொமைனோட கேரக்டரிஸ்டிக் யாருனாக்கா எய்தர் 0வா இருக்கும் இல்லைன்னா பிரைம் நம்பராக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் இன்டெக்ரல் டொமைன் இஸ் எய்தர் 0 ஆர் பிரைம். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிங்குக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல போறோம்னா கேரக்டரிஸ்டிக் சொல்ல போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரிங்கை பார்த்தீங்கன்னாக்கா 0, 3 எக்ஸெட்ரா 18 மாடிலோ 21. ஆனால் அந்த மாடிலோ 20 Z21ல 3யோட மல்டிபிள்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ 3 நீங்கள் எத்தனை டைம்ஸ் கூட்டினா உங்களுக்கு 21 வரும். ஏன்னா மாடிலோ 0 வரணும். ஓகேங்களா? ஸோ அது 7 3 21 நீங்கள் 7 அப்போ கிட்டத்தட்ட 7 தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணுங்க.
ஓகேங்களா. லீஸ்ட் இந்த எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ அது 6ம் வந்து நீங்கள் 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு 0 வரும். ஓகே, அதை நீங்கள் செக் பண்ணுங்க. ஏன்னா இங்கே இதில் 3ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும், 7 3 21 ஆல்வேஸ் 0. ஸோ இந்த ரிங்கோட கேரக்டரிஸ்டிக் யாருன்னா கொடுனாக்கா 7 வரும். இல்லைன்னா நீங்கள் 3யை கூட்டி பாருங்க. 3 0 வராது. 3 + 3 யாரு 6, அது 0 கிடையாது. 3 + 3 + 6 யாரு 9 வரல. இது 12 வரல. 15 அதுவும் 0 ஆகல. ஏன்னா 21 வந்தால் தான் 0. அதுக்கப்புறம் இன்னொரு 0 கூட்டுறீங்க. ஸோ இது வந்து என்னது 9 + 9 18 0 கிடையாது. அந்த 18 கூட ஒரு மறுபடியும் ஒரு 3 கூட்டும் போது தான் 21 வருது. அப்போ இந்த 3 எத்தனை டைம்ஸ் கூட்டினா 20 வருதுன்னா இந்த 4 3 7 7 டைம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் 0 வருது. ஸோ அப்போ மினிமம் இந்த 3க்கு வந்து 7 வருது. நீங்கள் மற்ற இதுக்கு செக் பண்ணுங்க. இன்னும் 3 6க்கு அப்புறம் 12 9க்கு எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணினாலும் 7 டைம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறது 0 வரும். ஸோ therefore 7 is the least positive integer such that 7 into every element in the set equal to 0. Therefore 7 is a characteristic of this subring. இப்போ R of X ஓட கேரக்டரிஸ்டிக் யார் அப்படின்னாக்கா 0. ஏன்னா அந்த 1ன்றது கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கு. இது R of Xன்றது காம்படிட்டிவ் ரிங் வித் யூனிட் 1 இருக்கு. அப்போ அந்த 1ஓட அடிட்டிவ் ஆர்டர் என்னவோ அதான் வந்து இந்த ரிங்கோட கேரக்டரிஸ்டிக். நம்ம 1 எத்தனை டைம்ஸ் கூட்டினாலும் 0 வராது R of Xல. therefore இந்த R of X ஓட கேரக்டரிஸ்டிக் யாருனாக்கா 0. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ஃபாலோயிங் ரிங்ஸ். ஸோ இந்த மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இல்லை டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரிங் இருந்தால் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் யாருனாக்கா இதோட கேரக்டரிஸ்டிக் வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன வருதோ அதான் வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டினுடைய கேரக்டரிஸ்டிக். தட் இஸ் ஜென்ரலாக என்னது கார்ட்டீசியன் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர் இல்லை சிஹெச்னு போல தான் இந்த சிஹெச்ஏஆர். ஓகே, சிஹெச்னு யூஸ்வலாக யூஸ் பண்ணுங்க. சிஹெச் அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 எல்சிஎம் ஆஃப் CH of R, CH of S. அந்த ரெண்டு ரிங்கினுடைய கேரக்டரிஸ்டிக் எல்சிஎம் எடுத்தால் தான் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இல்லை டைரக்ட் சம்மோட கேரக்டரிஸ்டிக். இப்போ இந்த M2 of Z3 அப்படி இருக்கு. இதோட கேரக்டரிஸ்டிக் யாரு? அப்போ இங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கு. ஓகே, இங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட் யாரு? இங்கே யூனிட் இருக்கு. இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா. இந்த மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக இந்த Z2 of M3 சாரி Z2 of Z3 M2 of Z3ல வந்து இந்த எலமெண்ட் நீங்கள் 3 டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 0 ஆயிடும். ஏன்னா இப்போ 2 டைம்ஸ் ஆட் பண்ணால் 2 2 வரும். 3 டைம்ஸ் ஆட் பண்ணால் Z3 இந்த மாதிரி 3 3 வரும். பட் ஓவர் Z3 பார்க்குறோம், therefore 0 ஆயிடும். அப்போ இந்த M2 of Z3 கேரக்டரிஸ்டிக் யாருனாக்கா 3. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னாக்கா ஷோ தட் எ ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் ஆர் மஸ்ட் ஹேவ் அ பிரைம் ஆர்டர். அதான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் எவரி ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன். இப்போ ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும் தீரும் ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் வந்து ஃபீல்டாக மாறிடும். நம்மளுக்கு தெரியும் எல்லா ஃபீல்டோட ஆர் வந்து பிரைம் பவராக இருக்கும். therefore ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் ஆர் வந்து பிரைம் பவராக தான் இருந்தாகும். ஓகே, ஃபார் சம் பிரைம் அண்ட் ஃபார் சம் பாசிட்டிவ் இன்டிஜர் n. இப்போ நெக்ஸ்ட் 8.40 என்ன சொல்லுவாங்க, சப்போஸ் எஃப் வந்து ஃபீல்டு வித் பிரைம் கேரக்டரிஸ்டிக். எஃப் வந்து ஃபீல்டு, அதோடைய கேரக்டரிஸ்டிக் வந்து பிரைமாக இருந்தனாக்கா ஷோ தட் எவரி பாசிட்டிவ் இன்டிஜர் n the set of all a such that AP power n equal to a is form a subfield னு சொல்லணும். ஸோ சப்ஃபீல்டு சொல்றது நம்ம என்ன சொல்லணும், 1 இருக்குன்னு சொல்லணும். 1 ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். 1 power p power n equal to 1 தான். அப்புறம் ஏபின்னு எடுத்து a minus b இருக்குன்னு சொல்லணும். ஸோ அது நம்ம என்ன யூஸ் பண்ணோம், a minus b ஹோல் பவர் p power n வந்து நம்ம a minus bன்னு சொல்லணும். இது வந்து அகைன் பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணினாக்கா கேரக்டரிஸ்டிக் பின்னு தெரியும். அதனோட பியோட மல்டிபிள்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். டேரெக்டாக உங்களுக்கு a power p power n மைனஸ் b power p power n மட்டும்தான் வரும். ஸோ a அங்கே எடுத்ததில் a power p power வந்து a ஆகிடும். அகைன் இந்த b power p power n வந்து b வரும். ஸோ அப்போ a minus b ஹோல் பவர் p power n ஈக்குவல் டு a minus b வருது. தேர்ஃபோர் இந்த a minus b வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் தேர்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன சொல்லணும், a b இன்வர்ஸ் ஹோல் பவர் p power n வந்து அகைன் a b இன்வர்ஸ் சொல்லணும். ஸோ இங்கே எல்லாமே எபிலியன் குரூப், ஏன்னா ஃபீல்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ அதனால் a power p power n அப்புறம் b இன்வர்ஸ் இருக்கும். அந்த இன்வர்ஸ் மேலே தூக்கி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த மேலே வேணும். ஸோ a power p power வந்து a ஆகிடும். ஏன்னா அந்த a வந்து அந்த செட்டுக்குள்ள இருக்கும். அகைன் இது வந்து b ஆகிடும், b இன்வர்ஸ் ஆகிடும். அப்போ you can easily show that this is subfield provided p is the characteristic of the ring R. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த 41th ப்ராப்ளம் நீங்கள் போனீங்கன்னா என்னக்கா ஆர் வந்து காம்படிட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டியாக இருக்குது. சப்போஸ் ஏ இன் ஆர் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் a power n equal to 0. ஸோ அதை வந்து நம்ம நில் பொட்டன்ட் எலமெண்ட் சொல்லுவோம். சப்போஸ் எலமெண்ட் a is said to be nil potent if there is some n such that a power n equal to 0 now and we say a is a nil potent element. எனவே இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா இந்த 1 + a வந்து u of rல இருக்கும். u of rனா என்னது, யூனிட் எலமெண்ட். யூனிட் எலமெண்ட் என்னது,
மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 1 + a கூட நம்ம ஏதோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுதுனாக்கா சம் பியை கண்டுபிடிக்கணும். சச் பிக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இது ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பி கிடைச்சதுனாக்கா தென் 1 + a இஸ் யூனிட் எலமெண்ட் therefore it belongs to 1 u of a. ஸோ அதில் இது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்றது தான். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், a பவர் n = 0ன்னு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் யூஸ் த ரிசல்ட்டு இந்த 1+ இது இருக்குல்ல அதை யூஸ் பண்ண ஆகணும். அது x பவர் n = 1 அதை யூஸ் பண்ணி வந்து. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது ஐடியா என்ன சொல்லுதுனாக்கா அதான் நெக்ஸ்ட் கூட சொல்லுவாங்க. ஓகே, இது 1ன்றது யூனிட்னு தெரியும், ஏன்னா 1ஓட மல்டிப்ளேட்னு கிடைக்கும். ஏ வந்து நில்பொட்டனி எலமெண்ட், ஒரு நில்பொட்டனி எலமெண்ட்டையும் ஒரு யூனிட் எலமெண்ட்டை ஆட் பண்ணினா உங்களுக்கு யூனிட் எலமெண்ட் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சப்போஸ் இந்த ரிங்கோட கேரக்டரிஸ்டிக் வந்து பிரைமாக இருந்தனாக்கா ஷோ தட் அந்த 1 + a has a finite order in u of r. தட் இஸ் 1 + a ஏதோ ஒரு பவர் n போட்டால் ஏதோ ஒரு எல்லோ ஏதோ ஒன்று உங்களுக்கு 1 வரும். இது எப்போ ட்ரூவாக இருக்குனாக்கா அந்த ரிங்கோட கேரக்டரிஸ்டிக் வந்து பிரைமாக இருந்தா. அகைன் நீங்கள் யூ ஹேவ் டு யூஸ் த பைனாமியல் தியரம் அண்ட் தென் அப்ளை ரிங் இஸ் ரிங் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் வந்து யூஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் ஒரு ஃபைனைட் ஃபீல்டு இருக்குது 4 எலமெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் மல்டிப்ளிகேஷன் டேபிள் டிஃபைன் பண்ண அவ்வளோ தான். ஓகே, கண்டிப்பாக ஃபீல்டுனாலே 0 1 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சம் ஏ, அப்புறம் அந்த பி வந்து 1 + a இருக்கணும். ஏன்னா இது எடுத்து சம் பண்ணால் ஏவையும் 1 ஏவையும் சம் பண்ணால் 1 + a அது இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம ரிங்கு சப்ரிங்கெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த சப்ரிங்கில் வந்து இப்போ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ரிங்னா என்னன்னு அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐடியல்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணுறோன்னாக்கா ஐடியல்ஸ், ஃபேக்டரிங் அண்டு ஹோமோமார்ஃபிசம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லாமே வந்து ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். குரூப் தியரியில் நம்ம என்னென்னலாம் படித்தோம், குரூப்பு, சப் குரூப்பு, அதுக்கப்புறம் நார்மல் சப் குரூப்பு, ஒன்ஸ் நார்மல் சப் குரூப் டிஃபைன்னா கோஷன் குரூப். ஸோ அதே மாதிரி தான் ரிங்லையும் ரிங்கு, சப்ரிங் அப்புறம் ஐடியல், ஒன்ஸ் ஐடியல் டிஃபைன்னா கோஷன் ரிங். ஸோ அதே தான் இங்கேயும். அங்கே எப்படி நம்ம ஹோமோமார்ஃபம் டிஃபைன் பண்ணால் அங்கே ஒரே ஒரு ஆப்ரேஷன், அதனால அந்த ஒரு ஆப்ரேஷனை ப்ரெசர் பண்ணுற மாதிரி ஹோமோமார்ஃபம் பார்த்தோம். இங்கே 2 பைனரி ஆப்ரேஷன், அந்த 2 பைனரி ஆப்ரேஷன் ப்ரெசர் பண்ணுற ஃபங்க்ஷன் பேர் ரிங் ஹோமோமார்ஃபம் பேர். எல்லாமே சிமிலராக சேம் தான். நம்ம குரூப் இதில் என்னென்ன பண்ணிருக்கோம் அது எல்லாமே இங்கே படிக்க போகிறோம். இப்போ டெஃபினிஷன், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஐடியல்? ஸோ ஆர் வந்து ரிங்கு. ஸோ தென் எ சப்ரிங் ஐ ஆஃப் ஆர் இஸ் டு பி ஐடியல் இஃப் I into R, R into I belongs to that subring I for all I in I for all A R in R. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னன்னா அப்சார்விங் ப்ராப்பர்ட்டின்னு பேர். ஓகேவா? அந்த ரிங்கில் ஒரு எலமெண்ட், அந்த சப்ரிங்கில் ஒரு எலமெண்ட் ப்ராடக்ட் பண்ணால் அந்த சப்ரிங்லேயே வரத அந்த ஏன்னா ரெண்டுமே வேணும். சப்போஸ் ஆர் வந்து காம்படிட்டிவ் ரிங்காக இருந்தால் நீங்கள் எதாவது ஒன்று சொன்னால் போதும். பட் ஜென்ரல் ரிங்குன்றதால நம்ம இந்த I into Rன்னு சொல்லணும், R into Iன்னு சொல்லணும். இதே காம்படிட்டிவ் ரிங்காக இருந்தால் நம்ம ஏதோ ஒன்று சொன்னாலே போதும், வித் அண்டு சப்ரிங் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஐடியல் ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னது? அப்சார்விங் ப்ராப்பர்ட்டின்னு பேர். ஓகே, இந்த அப்சார்விங் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஃபங்க்ஷனல் செட்டில் படிப்பீங்க அப்சார்விங் அப்படிங்கிறது. ஓகே, பெரிய செட்டில் ஒரு எலமெண்ட்டும் சின்ன செட்டில் ஒரு எலமெண்ட் ப்ராடக்ட் பண்ணால் அந்த சின்ன செட்லேயே வர்றது தான் பேர் அப்சார்விங் பேர். ஓகே ஓகே, இதான் வந்து ஐடியல் டெஃபினிஷன். இது நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்ப்போம். ஸோ எப்போ வந்து சப்போஸ் ஆர் இஸ் எ ரிங், ஐ இஸ் எ சப்செட் ஆஃப் ஆர், வி சே ஐ இஸ் அன் ஐடியல் ஆஃப் ஆர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிப்பாக அந்த ஐடியில் 0 இருக்கணும். எந்த 2 எலமெண்ட் எடுத்தாலும் அந்த சப்ராக்ஷன் இருக்கணும். அப்புறம் அந்த ரிங்கில் ஒரு எலமெண்ட், சப்ரிங்கில் ஒரு எலமெண்ட் எடுத்து நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஐ டைம்ஸ் ஆரும் ஆர் டைம்ஸ் ஐயும் அந்த ஐயிலே இருந்தனா வி சே ஐ இஸ் அன் ஐடியல். ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த மொதல் 2 என்ன சொல்லுது? சப்ரிங்க்கு சொல்லுது. இந்த தேர்டு வந்து அப்சார்விங் ப்ராப்பர்ட்டி சொல்லுது. சொல்லலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஐடியல்ஸ் ஏன்னாக்கா இசட்டில் வந்து இந்த 2Z இல்லைனா 5Z நீங்கள் எது எடுத்தாலும் ஜென்ரலாக NZ எடுத்தீங்கன்னாக்க அது ஆல்வேஸ் ஐடியலாக இருக்கும். ஸோ லெட் n be any integer, then NZ is an ideal of Z. ஏன்னா இந்த NZல 0 இருக்கும். 2 எலமெண்ட் எடுத்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் அகைன் மல்டிபிள்ஸ் ஆஃப் n தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த Z ஒரு எலமெண்ட் NZல ஒரு எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணாலும் அகைன் மல்டிபிள்ஸ் ஆஃப் n தான் இருக்கும். ஓகே, therefore you can easily show that NZ is an ideal of Z for any n. அப்போ இசட்ல இருக்க ஐடியல்ஸ் தான் டிஸ்கிரைப் பண்ணாச்சு. எல்லாமே வந்து NZ ஃபார்முலா தான் இருக்கும் ஃபார் எனி n. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த R of Xன்றது நம்மளுக்கு ரிங்குன்னு தெரியும். அதில் ஒரு ஐடியல் கரெக்ட் பண்ணணும். என்னன்னா செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் சச் தட் f of 0 = 0 அப்படின்னு என்ன இருக்கும்? அதில் கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை. ஸோ எந்த மாதிரி பாலினாமியல்ஸை கரெக்ட் பண்ணலாம்னாக்கா கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாத பாலினாமியல் கரெக்ட் பண்ணும். அதர்வைஸ் f of 0 = 0.
ஸோ இது வந்து அகைன் ஃபார்ம் அன் ஐடியல். ஸோ அப்போ ரெண்டு எலமெண்ட் எஃப் ஜீரோ கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா எஃப் ஆஃப் ஜீரோ ஜீரோ, என்ன சொல்ல போனால் எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் ஜீரோ. ஓகே, அப்போ ஜீரோ கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு எலமெண்ட் எஃப் ஜி எடுத்துனா எஃப் மைனஸ் ஜி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப் மைனஸ் ஜி ஆஃப் ஆக்டிங் அட் ஜீரோ வந்து ஜீரோ ஆகும். பை த டெஃபினிஷன் திஸ் இஸ் எஃப் ஆஃப் ஜீரோ மைனஸ் ஜி ஆஃப் ஜீரோ. ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ தான் நம்மளுக்கு ஜீரோ தெரியும். ஸோ ஜீரோ, ஜி ஆஃப் ஜீரோவும் ஜீரோ. ஸோ தேர்ஃபோர் ஜீரோ. ஸோ அதுக்கப்புறம் ஆரில் ஒரு எலமெண்ட்டு, அப்புறம் அந்த ஐயில் ஒரு எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணால் இதில் எஃப்னு எடுத்துங்க, இந்த ஐயில் ஜின்னு எடுத்துங்க. ஜியில் வந்து சாரி ஐயில் ஜி எடுத்ததுல ஜி ஆஃப் ஜீரோ ஜீரோன்னு தெரியும், ஆனால் எஃப் ஆஃப் ஜீரோ ஜீரோன்னு தெரியாது. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்டிங் அட் ஜீரோ போடும்போது ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோ இன்ட்டு ஜி ஆஃப் ஜீரோ. பட் எஃப் ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோவான்னு தெரியாது, ஆனால் ஜி ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோ. தேர்ஃபோர் ப்ராடக்ட் வந்து டோட்டலாக ஜீரோ. தேர்ஃபோர் இந்த எஃப் இன்ட்டு ஜி இருக்கும், ஜி இன்ட்டு எஃப்பும் இருக்கும். தேர்ஃபோர் கிளியர்லி வி கேன் ஷோ தட் திஸ் ஐ இஸ் அன் ஐடியல். ஸோ இந்த ஐன்றது யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் இட் ஹாஸ் நோ கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாத பாலினாமியல். அதை வேற மாதிரி சொல்லணும்னா செட் ஆஃப் ஆல் எஃப் சச் தட் எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல். ஆனால் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் என்ன, ஜீரோன்றது கான்ஸ்டன்ட் பாலினாமியல் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் நான் ஜீரோ இன்க்ளூட், ஜீரோ வந்து நம்ம கான்ஸ்டன்ட் பாலினாமியல் சொல்ல முடியாது, ஏன்னா கான்ஸ்டன்ட் பாலினாமியல் டிகிரி வந்து ஜீரோ. ஆனால் ஜீரோன்ற பாலினாமியலுக்கு நம்ம டிகிரி டிஃபைன் பண்ணவே முடியாது, ஏன்னா அது கன்வீனியன்ட்டுக்கு வந்து டிகிரி என்ன சொல்லுவாங்க, இன்ஃபைனைட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதனால அந்த ஜீரோ வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. இப்போ அகைன் வந்து அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஐடியலுக்கு செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் செட் ஆஃப் எக்ஸ் வித் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருந்தனாக்கா இட்ஸ் அ ஐடியல். நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிங்க, ரெண்டு பாலினாமியல் ஆட் பண்ணாலும் அகைன் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான் வரும்போது நீங்கள் வேற எந்த பாலினாமியல் கூட மல்டிப்ளை பண்ணாமல் கான்ஸ்டன்ட் டேர்மை தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்வேஸ் மல்டிபிள் ஆஃப் 5 வராது இருக்குது. நீங்கள் ஜீரோ எடுத்தாலும் ஜீரோ வந்து 5 இன்ட்டு ஜீரோன்னு வரும். தேர்ஃபோர் அகைன் இஸ் ஜீரோ இஸ் ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 5. தேர்ஃபோர் அகைன் திஸ் இஸ் அ ஐடியல். தேர்ஃபோர் செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. 5 மட்டும் தான் எடுக்கணும் அவசியம், நீங்கள் எனி டேர்ம் எடுங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, மல்டிபிள்ஸ் ஆஃப் 6, நீங்கள் எது எடுத்தாலும் சரி இட்ஸ் அன் ஆல்வேஸ் அன் ஐடியலாக இருக்கும். ஓகே, இப்போ எனி ரிங் ஆர் கண்டிப்பாக ஜீரோவும் அந்த ஹோல் செட்டும் ஆல்வேஸ் ஐடியலாக தான் இருக்கும். தட் இஸ் சிம்பிள். ஓகே, த ட்ரிவியல் ஐடியல்ஸ் ஆர் சிங்கிள் அண்ட் ஜீரோ அண்ட் தென் த ஹோல் செட் ஆர் ஆல்வேஸ் ஐடியல். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சப்ரிங்லாம் ஐடியலாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சப்ரிங்காக இருக்கும். தேர்ஃபோர் எவ்ரி ஐடியல் இஸ் அ சப்ரிங். பட் சப்ரிங் வந்து நீ நாட் பி அன் ஐடியல். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா செட் ஆஃப் ஆல் கியூ இருக்கு. இது வந்து நம்மளுக்கு ரிங்குன்னு தெரியும், அதில் சப்ரிங் யாரு இசட்னு தெரியும். ஆனால் இசட் வந்து கியூக்கு ஐடியல் கிடையாது. ஏன்னாக்கா அப்போ ஐடியல்னா இசட்ல ஒரு எலமெண்ட் கியூவில் ஒரு எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணால் அது கியூவில் இசட்ல இருக்கணும். இப்போ நம்ம இசட்ல வந்து 3 எடுத்தாச்சு, கியூவில் வந்து 1/5 எடுங்க, இது எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 3/5. அந்த 3/5 வந்து இசட்ல இருக்காது. தேர்ஃபோர் இசட் வந்து எந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த அப்சார்பிங் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனால இசட் வந்து ஐடியல் இல்லை. ஆனால் இசட் வந்து சப்ரிங் ஆஃப் கியூ, பட் இசட் இஸ் நாட் அன் ஐடியல் ஆஃப் கியூ. ஓகே, ஸோ சப்ரிங் வந்து ஐடியலாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் ஐடியல் வந்து கண்டிப்பாக சப்ரிங்காக தான் இருக்கணும், ஏன்னா ஐடியலோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அது சப்ரிங்காக இருந்தாலும். ஸோ இது வந்து இன்டர்வியூல கேட்பாங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் கான்வர்ஸ் ஏன் ட்ரூ இல்லை, அப்போ ஏதோ சப்ரிங் வந்து ஐடியலாக இருக்காதுன்னா என்ன எக்ஸாம்பிள்னா நீங்கள் கியூ அதில் சப்ரிங் வந்து இசட் எடுத்து சொல்லிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐடியில் வந்து அந்த யூனிட்டி இருந்ததுன்னா, தட் இஸ் ஐடென்டிட்டி இருந்ததுன்னா, சப்போஸ் ஆர் வந்து ரிங் வித் ஐடென்டிட்டி, சப்போஸ் an ideal I of R contains the unit, அந்த யூனிட் வந்து அந்த ஐன்ற ஐடியல் இருந்ததுன்னா தென் அந்த I should be equal to R. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டு. இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஐடியல் ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் குயிக்காக, சப்போஸ் ஐ வந்து சப்செட் ஆஃப் ஆர்னு தெரியும், ஏன்னா ஐடியலான சப்செட் ஆஃப் ஆர். இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா அந்த I ஈக்குவல் டு ஆர்னு சொல்லணும். அப்போ ஆரில் ஒரு எந்த ஒரு எலமெண்ட் இருந்தாலும் அது ஐயில் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஒன்று வந்து ஏதோ ஒரு நம்ம ஒன்றுனே இப்போதைக்கு வச்சுக்கோம், ஏதோ ஒரு யூனிட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒன்றுனே வச்சுக்கோம். சப்போஸ் இந்த ஒன்று வந்து இந்த ஐயில் இருந்ததுனாக்கா நம்ம இந்த ஐ ஈக்குவல் டு ஆர்னு சொல்லப்போம். அப்போ நம்ம இங்கே ஒரு எலமெண்ட் ஏன்னு எடுக்க போகிறோம், அந்த எலமெண்ட் வந்து இந்த ஏ ஐயில் இருக்குன்னு சொல்லிட்டா போதும், இந்த ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஐன்னு வந்துடும். ஸோ இப்போ ஐ வந்து ஐடியல், ஐயில் ஒரு எலமெண்ட் இருக்கு, ஆரில் ஒரு எலமெண்ட் இருக்கு, அதை நினச்சி மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஐயில் வந்துடும், பிகாஸ் ஆஃப் ஐ இஸ் அன் ஐடியல். ஓகே, 1 இன்ட்டு ஏ யாருனாக்கா ஏ தான், தேர்ஃபோர் ஏ இஸ் அன் ஐன்னு வந்துடும். தேர்ஃபோர் ஏ வந்து ஆரில் இருக்கும், அது வந்து ஐயில் வந்துருக்கு, தேர்ஃபோர் ஆர் இஸ் a subset of I. தேர்ஃபோர் கம்பைனிங் தீஸ் டூ containment we get I equal to R. ஓகே, ஸோ ஒன்று தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு யூனிட் மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு எலமெண்ட் வந்து ஐயில் வந்ததுன்னா, அந்த ஐடியில் வந்ததுனாக்கா கண்டிப்பாக அந்த ஐடியில் வந்து ஹோல் ரிங்காக தான் இருந்தாங்கன்னு வேறு வழி கிடையாது. ஸோ திஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டு. ஸோ ஐடியல் contain the unit element
then that ideal should be equal to the whole ring. ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபீல்டா இருந்தனாக்கா அதுல ரெண்டே ரெண்டு ஐடியல்ஸ் தான் இருக்கும். யாருனாக்கா அது சிங்கிள்டன் ஜீரோவும் இன்னும் அந்த ஹோல் செட்டு மட்டும்தான் வந்து ஐடியல். ஏன் வேற எந்த ஐடியல் இருக்காருனாக்கா நம்மளுக்கு இது ஃபீல்டுன்னு தெரியும். அப்போ ஃபீல்டுன்னு தெரியும் போது எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டும் யூனிட் எலமெண்ட். ஓகேங்களா? அப்போ நீங்க ஏதோ ஜீரோவும் இல்லாத வேற ஏதோ நீங்க ஃபீல்டு ஏதோ ஒரு ஐடியல் ஐன்னு எடுத்தீங்கன்னா அதுல ஏதோ ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏ வந்து யூனிட் எலமெண்ட் ஆயிடும். ஏன்னா ஃபீல்டுல எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டும் யூனிட். நம்ம அப்ளை இந்த ப்ரீவியஸ் ரிசல்ட் ஒரு ஐடியில வந்து ஒரு யூனிட் எலமெண்ட் இருந்தனாக்கா கண்டிப்பா அது ஹோல் ரிங்கா தான் இருந்தாலும். தேர்ஃபோர் அப்போ ஒரு ஃபீல்டுல வந்து ரெண்டே ரெண்டு ஐடியல்ஸா இருக்கும். ஒன்னு சிங்கிள்டன் ஜீரோ, இன்னொன்று வந்து ஹோல் ரிங். ரெண்டுமே தான் ஒன்லி ஐடியல்ஸ். இப்போ கொஸ்டின் வந்து இப்படி கேக்குது, சப்போஸ் ஒரு ரிங்ல வந்து ரெண்டே ரெண்டு ஐடியல்ஸ் தான் இருக்கு, அப்ப அது ஃபீல்டா இருக்குமா? இருக்கும். எப்பனாக்கா அந்த ரிங் வந்து காம்படிட்டிவ் ரிங் ஐடென்டிட்டியா இருந்தா ஒன்லி டூ ஐடியல்ஸ் இருந்தாக்கா கண்டிப்பா அது ஃபீல்டா தான் இருக்கும். ஓகேவா? அது நெக்ஸ்ட் பின்னாடி ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒன்ஸ் நம்ம ஐடியல் டிஃபைன் பண்ணிட்டா சம் ஆஃப் டூ ஐடியல்ஸ் வந்து ஐடியல்ஸா, ப்ராடக்ட் ஆஃப் டூ ஐடியல்ஸ் வந்து ஐடியல்ஸா, இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஐடியல்ஸ் வந்து ஐடியல்ஸா, ஸோ அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரூவாக இருக்கும். ஸோ இந்த டெஃபினிஷன் ஐ பிளஸ் ஜே, ஐ ஒரு ஐடியல், ஜே ஒரு ஐடியல்னா ஐ பிளஸ் ஜேன்றது என்னது? செட் ஆஃப் ஆல் ஸ்மால் ஐ பிளஸ் ஸ்மால் ஜே சச் தட் ஐ இன் ஐ, ஜே இன் ஜே. இது வந்து கிளியரா வி கேன் ஷோ தட் திஸ் இஸ் an ஐடியல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இசட்ல வந்து 4 இசட் 6 இசட் இருக்குங்க. இதோட சம் யாருனாக்கா 2 இசட் வரும். இந்த ஜென்ரலா வந்து என்னன்னாக்கா அது பின்னாடி ரிசல்ட் இருக்கும். எம் இசட் பிளஸ் என் இசட் யாருனாக்கா திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எம்முக்கு எனக்கு ஜிசிடி எடுக்கணும். ஸோ டி இசட் வேர் டி இஸ் த ஜிசிடி ஆஃப் எம் கமா என். இன்டர்செக்ஷன் எடுத்தா என்ன வரும்னாக்கா எல்சிஎம் ஆஃப் எம் கமா என் வரும். அதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ரெண்டு ஐடியா இருந்தால் இந்த சம் இஸ் ஆல்சோ ஐடியா. அப்போ ஐடியல் சொல்றது நம்ம என்ன சொல்லணும்? ஜீரோ இருக்குன்னு சொல்லணும். ஐலையும் ஜீரோ இருக்கு, ஜேலையும் ஜீரோ இருக்கு. தேர்ஃபோர் ஜீரோ பிளஸ் ஜீரோ வந்து ஐ பிளஸ் ஜேல இருக்கும். தேர்ஃபோர் ஜீரோவும் இருக்கும். ரெண்டு எலமெண்ட் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணா இருக்கும். அப்புறம் இந்த ரிங்கில் ஒரு எலமெண்ட், ஆர்ல இந்த ஐடியல்ல ஒரு எலமெண்ட் எடுத்து நீங்கள் ப்ராடக்ட் பண்ணாலும் அது வரும். ஸோ கிளியர்லி சம் ஆஃப் டூ ஐடியல் இஸ் an ஐடியல். இப்போ வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஐடியல்ஸ்? ஐ இன்ட்டு ஜேனா என்னன்னா நாட் ஐஜே. ஓகே, ஐஜேன்னு டேரக்டாக இருக்கக்கூடாது. இது வந்து ஆல் ஃபைனிட் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் இஸ் ஆஃப் த ஃபார்ம் I1 J1 plus I2 J2 எக்ஸெட்ரா IN JN. இந்த மாதிரி ஃபைனிட் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸா இருக்கும். அதான் வந்து ஐஜே. நம்ம யூஸ்வலா இங்க ஐ பிளஸ் ஜேக்கு வந்து இங்க ஒரு எலமெண்ட் பிளஸ் இங்க ஒரு எலமெண்ட் எழுதும். அதே மாதிரி வந்து ஜஸ்ட் ஐல ஒரு எலமெண்ட், ஜேல ஒரு எலமெண்ட் ஜஸ்ட் ப்ராடக்ட் எழுதுனா அது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஜே மட்டும் இருக்காது. ஃபைனிட் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஐ இப்படிதான் இருக்கும். இந்த ஐஜேல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் இப்படிதான் இருக்கும். அதான் டெஃபினிஷன் இங்க. இது அகைன் இஸ் ஃபார்ம் ஐடியல் ஆயிடும். ஐஜேல இருக்க எலமெண்ட்ஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஐ இன்டு ஜே. ஓகே, அப்படிதான் இருக்கும். ஸோ அதான் தியரம் நெக்ஸ்ட் சொல்லுது. ஸோ ஐயும் ஜேவும் ஐடியல் இருந்தால் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் இஸ் an ஐடியல். இந்த ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னாக்கா ஃபைனிட் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஐ அண்ட் ஜே அப்படி இருந்தால் தான். இது நாட் ஐஜேவா இருக்கு இல்லை. ஓகே ஓகே. ஸோ ஒய் ஜீரோ அண்ட் எஃப் ஆர் ஒன்லி ஐடியல்ஸ். ஃபீல்டு ஓகே, ஃபீல்டாக இருந்தால் ஒன்லி ஐடியல்ஸ் ஜீரோ ஒன்று தான். ஏன்னு சொல்கிறேன். அதான் சப்போஸ் வேற ஏதோ ஒரு ஐடியல்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ என்ன சொல்லிருக்கீங்க, எஃப் வந்து ஃபீல்டு சொல்லியாச்சு. ஸோ எஃப் வந்து ஃபீல்டு. நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த ஃபீல்டில் வந்து ஒன்லி ஐடியல்ஸ் ஆர் நம்மளுக்கு தெரியும் ஜீரோ அந்த ஹோல் செட் வந்து ஆல்வேஸ் ஐடியல் தெரியும். சப்போஸ் வேற ஏதோ ஒரு ஐடியல் இருக்குன்னு வச்சுங்களேன், ஐன்றது ஒரு நான் ஜீரோ ஐடியல்னு வச்சுங்க. நம்ம என்ன சொல்ல போகிறோம், அந்த ஐ வந்து ஈக்குவல் டு எஃப் தான் சொல்ல போகிறோம். அப்போ இது நான் ஜீரோ ஐடியல். அப்போ கண்டிப்பாக ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் ஏ ஒரு எலமெண்ட் இருக்க போது எங்க ஐயில் அந்த ஏ வந்து நான் ஜீரோவா இருக்க போகுது. ஏன்னா அது நான் ஜீரோ ஐடியல், கண்டிப்பா ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஃபீல்டுனா என்ன தெரியும், எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கும் ஏ இன்வெர்ஸ் கிடைக்கும். therefore ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். அந்த ஏ இன்வெர்ஸ் வந்து ஐல இருக்குன்னு அவசியம் கிடையாதுன்னு வச்சுங்க, எஃப்ல இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஏ வந்து ஐல இருக்கு, ஏ இன்வெர்ஸ் கிடைக்குது, அது எஃப்ல இருக்கு. ஐ வந்து ஐடியல் நம்மளுக்கு தெரியும். அப்ப இதுல ஒரு எலமெண்ட் இந்த எலமெண்ட்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா அது ஐல வந்துடும். ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் எங்க இருக்கும், ஐல வந்துடும். ஆனா ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் யாரு, 1. அப்ப நமக்கு தெரியும் 1 வந்து அந்த ஐடியில இருந்தா அந்த ஐ ஈக்குவல் டு ஹோல் ரிங் ஆயிடும். therefore அப்போ ஒரு நான் ஜீரோ ஐடியில் எடுத்தா அது ஈக்குவல் டு ஹோல் செட்டை தான் இருந்தாலும். அப்ப அந்த ஃபீல்டுல வந்து ஒன்னு சிங்கிள் அண்ட் ஜீரோ ஐடியல், இன்னொன்று ஹோல் செட். ரெண்டு தான் ஒன்லி ஐடியல்ஸ் ஃபீல்டுல. வேற எந்த ஐடியல்ஸ் இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு மல்டிப்ளை இன்வெர்ஸ் கிடைக்கும், எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு மல்டிப்ளை இன்வெர்ஸ் கிடைக்கும். அதனால அது ஒன்று. இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ ஐடியல்ஸ் வந்து அகைன் இஸ் an ஐடியல். இந்த ரிசல்ட் நீங்க பாத்துங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்றத பாத்துங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ ஐடியல்ஸ்னா என்னன்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஃபைனிட் ஆல் ஃபைனிட் லீனியர் காம்பினேஷன். அது என்னதான் இருக்குன்னு அவசியம் இல்லை. மொதல் 2 எல்லாம் 3 4 இந்த மாதிரி எனி ஃபைனிட் லீனியர் காம்பினேஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க
இங்கே பாருங்க சம்முக்கு வந்து இங்கே எம் டைம்ஸ் எடுத்திருப்பாங்க, இங்கே என் டைம்ஸ் எடுத்திருப்பாங்க. அதே எண்ணா இருக்குன்னு அவசியம் இல்லை, வேற வேற கூட இருக்கலாம். ஓகேங்களா? எனி ஃபைன் லீனியர் காம்பினேஷன் இருக்கும். இது எடுத்து சப்ராக்ட் பண்ணாலும் இருக்கும், ஜீரோவும் இருக்கும், எல்லாமே இருக்கும். தேர்ஃபோர் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஐடியல் இஸ் அன் ஐடியல். ஆனால் அந்த ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஐடியல்ஸ் வந்து இஸ் சப்செட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஐஎன்ஜி. ஏன்னா ஐயும் ஜேவும் ஐடியல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ I1 வந்து ஐயில் இருக்கு, J1 வந்து எனிதிங் வச்சுங்க. ஆனால் I வந்து ஐடியல் தான், அந்த ப்ராடக்ட் வந்து ஐயில் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதே மாதிரி J1 வந்து ஜேல இருக்கு, J இஸ் அன் ஐடியல். இந்த I1 வந்து எனி எலமெண்ட் வச்சுன்னா அந்த ப்ராடக்ட் ஐயில் இருக்கும். ஸோ அப்போ ஈச் எலமெண்ட் வந்து ஐயில் இருக்கும், ஜேல இருக்கும், தேர்ஃபோர் இன்டர்செக்ஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஈச் டேர்ம் வந்து இன்டர்செக்ஷன் இருக்கும், சம்மு வந்து இன்டர்செக்ஷன் இருக்கும். தேர்ஃபோர் இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஐடியல் வந்து ஆல்வேஸ் இஸ் சப்செட் ஆஃப் I இன்டர்செக்ஷன் J. பிகாஸ் ஐயும் ஐடியல் ஜேவும் ஐடியலாக இருந்தால் நம்மளுக்கு ஈச் டேர்ம் வந்து இன்டர்செக்ஷன் வரும். தேர்ஃபோர் சம்மும் வந்து இன்டர்செக்ஷன் வந்துடும். எனக்கு I இன்டர்செக்ஷன் J வந்து ஐடியல், அதனால சம்மு அதுக்குள்ள வந்துடும். தேர்ஃபோர் இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்வேஸ் ட்ரூ. I இன்டர்செக்ஷன் J இஸ் சப்செட் ஆஃப். ஆனால் அது ஈக்குவலாக சம்டைம்ஸ் ஈக்குவலாக வராது. ப்ராப்பர் சப்செட் ஆஃப் சம் ஐடியல்ஸ்க்கு சம் ரிங்குக்கு வந்து I இன்டர்செக்ஷன் J இஸ் எ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் I இன்டர்செக்ஷன் J வரும். அதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் திங்க் பண்ணுங்க, அது எக்ஸசைஸில் வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி குரூப்பில் நம்ம எப்படி ஒரு எலமெண்ட் கொடுத்தா இதை வச்சு ஸ்பேன் பண்ணுறது ஒரு சப் குரூப்பாக வந்தது, அதே மாதிரி தான் நம்ம சப்ரிங்கும் கண்டுபிடிச்சோம். ஒரு எலமெண்ட் வச்சு ஒரு சப்ரிங்காக வச்சிருந்தோம், அந்த சப்ரிங்கை வந்து ஐடியலாகவே இருக்கும். தட் இஸ் R வந்து காம்படிட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி, A இஸ் அன் எலமெண்ட் இன் R, தென் த பிரின்சிபல் ஐடியல் ஜெனரேட்டட் பை ஏன்னு அர்த்தம், எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் ஏவா இருக்கும். இது வந்து அகைன் சாட்டிஸ்ஃபை த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐடியல். ஏன்னா நீங்கள் R = 0 சூஸ் பண்ணீங்கன்னா 0 இருக்கும். அப்போ ரெண்டு எலமெண்ட் RA இன்னொரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா ரெண்டு சம் பண்ணாலும் இருக்கும். அதே மாதிரி R ஒரு எலமெண்ட், இந்த ரிங்கில் ஒரு எலமெண்ட், இந்த செட்டில் ஒரு எலமெண்ட் ப்ராடக்ட் பண்ணாலும் அகைன் இட்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஏவா தான் இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி ஷோ தட் திஸ் இஸ் அன் ஐடியல். இந்த ஐடியலுக்கு பேர் என்னன்னாக்கா பிரின்சிபல் ஐடியல்னு பேர். இந்த ஒரு எலமெண்டால ஸ்பேன் பண்ற ஐடியல் வந்து பிரின்சிபல் ஐடியல். தட் இஸ் பிரின்சிபல் ஐடியல் ஜெனரேட்டட் பை ஏ. அப்படின்னா அர்த்தம் இது எல்லாமே வந்து ஏவோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். R வந்து எனி R வேரிஸ் ஆன் R. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து என்னோட பிரின்சிபல் ஐடியல் ஜெனரேட் பை N யாருனாக்கா NZ. ஏன்னா எல்லாமே என்னோட மல்டிபிள்ஸாக இருக்கும். தட் இஸ் NZ. இப்போ அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் பாலினாமியல்ஸ் f of 0 = 0 சொல்லியிருந்தால, தட் இஸ் நோ கான்ஸ்டன்ட் டேர்ம் சொல்லியிருந்தால, அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் நோ கான்ஸ்டன்ட் டேர்ம்னா எல்லாமே காமனா x இருக்கும். நீங்க x காமனா வெளியே எடுத்துடலாம். ஸோ தேர் இஸ் நோ கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்படின்னா எல்லாத்துலயும் x² xல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ எல்லா டேர்ம்லையும் x இருக்கும். நீங்க x காமனா வெளியே எடுத்து x இன்ட்டு சம்திங் ஆகும். ஸோ அப்போ எல்லா பாலினாமியும் எக்ஸோட மல்டிபிள்ஸாக இருக்கு. தேர்ஃபோர் அந்த செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் நோ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து எப்படி சொல்லணும்னாக்கா ஐடியல் ஜெனரேட்டட் பை x. திஸ் பிரின்சிபல் ஐடியல் ஜெனரேட்டட் பை x. ஏன்னா நோ கான்ஸ்டன்ட் டேர்ம், அப்போ எல்லாத்துலையும் x இருக்கும். எக்ஸை நீங்கள் காமனாக வெளியிட்டா எக்ஸோட மல்டிபிள்ஸாக தான் இருக்க போகுது இந்த எலமெண்ட். ஸோ நம்ம அப்போ அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் f of 0 = 0 if and only if the constant term = 0 சொல்லலாம். if and only if the polynomials multiples of x எல்லாமே சேம் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுனாக்கா, சப்போஸ் R வந்து காம்படிட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி இருந்து A இஸ் அன் எலமெண்ட் இன் R, இந்த பிரின்சிபல் ஐடியல் இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஐடியலாக இருக்கும். இந்த ஐடியல் என்ன சொல்லலாம், இஸ் அ இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் ஐடியல்ஸ் கண்டைனிங் A. ஓகே, ஸோ இந்த ஐடியல் ஜெனரேட்டட் பை ஏன்றது யாருனாக்கா இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் ஐடியல் ஐ. எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இருந்தால் எல்லா ஐடியலையும் ஏ இருக்கணும். எந்தெந்த ஐடியெல்லாம் ஏ கண்டைன் பண்ணியிருக்கோ அந்த எல்லா ஐடியல்ஸும் நீங்கள் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து யாருனாக்கா இந்த பிரின்சிபல் ஐடியல் ஜெனரேட் பை. இது அனதர் வே ஆஃப் டெஃபினிஷன் பிரின்சிபல் ஐடியலுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூஸ்வல் டெஃபினிஷன் அது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் ஏவா இருக்கணும் தான். ஸோ நம்ம ஈஸிலி ஷோ தட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் ஐடியல்ஸ் கண்டைனிங் ஏ. ஸோ இதான் வந்து இது இந்த ரிசல்ட். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் எக்ஸசைஸ்லாம் இருக்கு. இப்போ இதில் வந்து பிரின்சிபல் ஐடியெல்லாம் யார் அப்படின்னா ஏதோ ஒரு எலமெண்ட் வச்சு ஸ்பேன் பண்ணுற ஐடியல்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் அது இங்கே சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து இந்த ஒரு எலமெண்ட்டெல்லாம் ஸ்பேன் பண்ணுறது இங்கே இருக்கிறதுலாம் யாராக இருப்பான், அப்போ இதனோட மல்டிபிள்ஸாக இருப்பான், அதை நீங்கள் செக் பண்ணிடுங்க. அதே மீது செக் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ப்ராப்ளம் என்ன சொன்னால், ஐ வந்து செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் இன் இசட் ஆஃப் எக்ஸ் ஹூஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஐ. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது ஐடியல் சொல்ல போறீங்க, அது ஐடியல் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுங்க. அதே மாதிரி இப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஐடியல்ஸ் வந்து ஐடியல் சொல்லிடலாம். அதே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஆர்பிட்ரி கலெக்ஷன் ஆஃப் ஆல் intersection of ideals of n is an ideal.
இசட்ல பொறுத்த வரைக்கும் NZ + NZ வந்து ஈக்குவல் டு GCD ஆஃப் M, NZ. இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். இது ப்ரூவ் பண்ணிடலாம். நீங்க இங்க ஒரு எலமெண்ட் எடுத்து இங்க இருக்கு சொல்லுங்க, இங்க ஒரு எலமெண்ட் எடுத்து இங்க சொல்லுங்க, அது ஜஸ்ட் டிவிசிபிள் பண்ணி சொல்லிடலாம். சப்போஸ் இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் இருந்தனாக்கா இங்க என்ன வரும்னாக்கா LCM ஆஃப் M, N வரும். ஓகே, அதுவும் ட்ரை பண்ணுங்க. இல்லை அட்லீஸ்ட் இந்த நான் ரிசல்ட் ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ்னா GCD, இங்க ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷனா LCM. ஓகே, இப்போ இந்த கலெக்ஷன் வந்து அதுல வந்து ஏ இருக்குன்னு அவசியம் கிடையாது. எப்ப அந்த ரிங்ல வந்து யூனிட் இல்லைன்னா அந்த ஆர் வந்து ஒன்னா போட்டாதான் ஏ வரும். அப்ப இந்த கலெக்ஷனுக்குள்ள ஏ எப்ப வரும்னாக்கா அந்த ஆர் வந்து ரிங் வித் யூனிட்டியா இருந்தா தான் இது வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஸோ கிவன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ ரிங் ஏ சச் தட் எஸ் டஸ் நாட் கண்டைன்ஸ் ஏ ஈவன் இஃப் எஃப் இஸ் காம்படிட்டிவ். காம்படிட்டிவ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா எஸ்ல வந்து ஏ இருக்காது. அப்ப நீங்க எந்த மாதிரி ரிங்கை சூஸ் பண்ணனாக்கா ரிங்ல வந்து அந்த ஒன்னு இருக்கக்கூடாது. யூனிட் இல்லைன்னா எப்ப இது ஒன்னு வரும்னாக்கா ஆர் ஈக்குவல் டு ஒன்னு போட்டால் தான் ஏ வரும். அப்போ ஏ வரக்கூடாதுன்னா அந்த ரிங்கில் வந்து ஒன்று இருக்கக்கூடாது. அவ்வளோதான் ஐடியா. ஸோ இப்போ செகண்ட் வந்து இந்த இது வந்து எஸ் நீ நாட் பின் ஐடியல் ஈவன் இஃப் எஃப் எஸ் ஐடியல். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐடென்டி இருந்தாலும் இது வந்து ஐடியில இருக்காது அப்படி சொல்லுவோம். அப்போ ஐடியில இல்லாததுக்கு நீங்கள் காம்படேட்டிவ் இல்லாத மாதிரி ரிங் சூஸ் பண்ண போகும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து யூ கேன் சூஸ் ரிங் காம்படேட்டிவ் இருக்கணும் ஆனால் யூனிட்டி இருக்கக்கூடாது. செகண்ட் வந்து யூனிட்டி இருக்கணும் ஆனால் காம்படேட்டிவ் இருக்காத மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஐடியில இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து எப்போ ஐடியில இருக்குனாக்கா ஆர் வந்து காம்படேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி இருந்தாதான் இது ரிங்கு. ஸோ இது ஐடியல், இல்லைன்னா ஐடியில வராது. அது மைண்ட்ல வச்சுங்க. ஜென்ரலா வந்து இது வந்து ஐடியில வராது. இந்த நொட்டேஷன் வந்து எப்போ ஐடியில இருக்குனாக்கா அந்த ரிங் வந்து காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டியா இருந்தாதான் இது வந்து ஐடியல், இல்லைன்னா ஐடியில வராது. ஸோ அதே மாதிரி சிமிலரா இந்த ஆர் வந்து காம்படேட்டிவ் ரிங் இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஏ சச் தட் A power n = 0 ஃபார் சம் ஏ. இப்போ கண்டிப்பா 0க்குள்ள இருக்கும். ஏன்னா 0 power 1 = 0. therefore such a 1 exists. therefore 0 கண்டிப்பா இருக்கும். இப்போ ஐடியா சொல்றதுக்கு என்ன சொல்லணும், அப்புறம் சப்ரிங் சொல்லணும். அப்புறம் அதுல ஒரு எலமெண்ட் இதுல எலமெண்ட் நீங்க ப்ராடக்ட் பண்ணா இதான காம்படேட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆர்ல ஒரு எலமெண்ட் ஆர் எடுத்துங்க, இந்த ஐல ஒரு எலமெண்ட் ஏ எடுத்தீங்கன்னா இந்த ஆர் ஏ பவர் என் யாருனாக்கா ஆர் பவர் என் ஏ பவர் என் வரும். நம்மளுக்கு ஏ பவர் என் 0 ஆயிடும். ஏன்னா ஏ வந்து இந்த ஐடியில் எடுத்தது. therefore 0 ஆயிடும். therefore ஆர்ஏ அங்க இருக்கு. அகைன் இது காம்படேட்டிவ் ரிங்கிறதால ஆர்ஏ சொன்னா போதும், ஏ ஆர் சொல்லணும் அவசியம் கிடையாது. So you can easily show that this is an ideal. So collection of all A such that A power n = 0 for some n. n ஃபிக்ஸ்டு கிடையாது. ஒவ்வொரு ஏக்கு ஒரு n கிடைக்கும். இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு இது வந்து ஐடியலா வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அன் ஐடியல் INJ such that I அந்த ப்ராடக்ட் ஆஃப் வந்து நாட் ஈக்குவல் டு I இன்டர்செக்ஷன். INJ ப்ராப்பராக தான் வரும். ஆனால் நம்மளுக்கு ஆல்வேஸ் தெரியும் IJ வந்து இஸ் சப்செட் ஆஃப் I இன்டர்செக்ஷன் J தான். ஆனால் சம்டைம்ஸ் வந்து இது நாட் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா அது ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கும். ஸோ அப்போ எந்த மாதிரி ஐடியல்ஸ் வந்து ப்ராப்பர் சப்செட்டாக இருக்குன்றது ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதான் ஃபீல்டோட நம்ம ஃபீல்டுக்கு ரெண்டு ஐடியல்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரெண்டு ஐடியல்ஸ் இருந்தால் அது ஃபீல்டாக இருக்குமா இருக்கும். எப்போனாக்கா அது ஆர் வந்து காம்படேட்டிவ் வித் ஐடென்டிட்டியா வந்து ஹேவிங் எக்ஸாக்ட்லி 2 ஐடியல்ஸ் இருந்தனாக்கா கண்டிப்பாக அது ஃபீல்டாக தான் இருக்கும். அப்போ ஃபீல்டு இருக்கு நம்ம என்ன சொல்லணும், காம்படேட்டிவ் இருக்கு, யூனிட் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபீல்டு இருக்கு சொன்னா சொல்லணும்னாக்கா எந்த ஒரு 4 மட்டும் மல்டிபிள் இன்வெர்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சொல்லினா அது ஃபீல்டு. ஸோ அப்போ ஒரு காம்படேட்டிவ் ரிங் வித் யூனிட்டியில் வந்து ஐடென்டிட்டியில் வந்து ரெண்டு ஐடியல்ஸ் இருந்தனாக்கா தட் இஸ் அப்போ ரெண்டு ஐடியல்ஸ் சிங்கிள் அண்ட் ஜீரோவும் ஹோல் செட் மட்டும் ஐடியல்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஃபீல்டாக இருக்கும். எப்போனாக்கா காம்படேட்டிவ் ரிங் வித் யூனிட்டியாக இருந்தால். ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்கிறோம். இதெல்லாம் வந்து 9.9ன்றது அகைன் அந்த சப்போஸ் கன்சிடர் அடிட்டிவ் குரூப் ஹெச் அண்ட் சப் குரூப் ஹெச் இந்த எக்ஸசைஸ் அது 3வது சாப்டர்ல அதை நம்ம விட்டுவோம் போதிக்கு. நம்ம ஏன்னா இந்த புக்கில் வந்து 3rd சாப்டர் நம்ம படிக்கல. ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸ் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம ஃபேக்டர் ரிங்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த ஐடியல் தான் என்ன, ஓகேவா, எதெல்லாம் ஐடியல். ஐடியல் வந்து சப்ரிங் இருக்காது, சரி இருக்கும், பட் சப்ரிங் வந்து ஐடியலாக இருக்காது. ஸோ அது ரிசல்ட்டை பார்த்தோம். ஓகே, அப்போ கேரக்டரிஸ்டிக் ரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அப்போ பிரின்சிபல் ஐடியல்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ரீகால் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஃபேக்டர் ரிங்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.